ரட்சிப்பிற்காகவும் உலகமெங்கும் எழுப்புதல் அக்கினியை பரவச் செய்வதற்காகவும் தேவாதி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக 4 மாவடியில் 45 வருடங்களாக ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை தோறும் திறப்பின் வாசல் ஜெபம் நடைபெற்று வருகிறது. மார்ச் மாதம் 28ஆம் தேதி 4 மாவடி தேவனுடைய கூடாரத்தில் நடைபெற்ற திறப்பின் வாசல் ஜெபத்திற்கு இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்தும் வெளி தேசங்களிலிருந்தும் சுமார் 50,000 பேர் தேசங்களின் எழுப்புதலுக்காக உபவாசித்து ஜெபிக்க கூடி வந்தார்கள். குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போ, அந்தகார வல்லமையை துரத்திடுவோ, சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோ, நம்மெல்லை எங்கும் ஜெய கொடி ஏற்றிடுவோ. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போ, அந்தகார வல்லமையை துரத்திடுவோ, சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோ, நம்மெல்லை எங்கும் ஜெய கொடி ஏற்றிடுவோ. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போ, அந்தகார வல்லமை துரத்திடுவோ, சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோ, நம்மெல்லை எங்கும் ஜெய கொடி ஏற்றிடுவோ. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க, திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க, திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி, ஆவியின் நிறைவை திரும்ப தாரும். ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி, ஆவியின் நிறைவை திரும்ப தாரும். ரத்தமே ரத்தமே, சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. பலத்த அபிஷேகம் ஊற்றப்படட்டும் எங்க மேல. பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே, கிருபையின் வரங்கள் அலங்கரியும். பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே, கிருபையின் வரங்கள் அலங்கரியும். பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம், சபைகளில் எல்லாம் ஜொலிக்கணுமே. பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம், சபைகளில் எல்லாம் ஜொலிக்கணுமே. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம்,
நம் எல்லை எங்கும் ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்த தார வல்லமை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லை எங்கும் ஜெய கொடி ஏற்றிடுவோம். ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே குற்றமில்லாத ரத்தம், மாசற்ற ரத்தம், பரிசுத்தமுள்ள ரத்தம். இயேசுவின் ரத்தத்தை கையில் எடுக்கிறேன். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும். என் குடும்பங்களுக்கு விரோதமாய், எங்கள் ஊழியங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற அந்தகார வல்லமைகள், மந்திரங்கள், வில்லி சூனியங்கள், பொல்லாத பிசாசின் கிரியைகள் இயேசுவின் ரத்தத்தினால் அழிக்கப்படட்டும். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் அழிக்கப்படட்டும். ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உயிரோடு எழுந்தவர், அவர் தாம் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். ஆராதனை செய்கிறோம். அவர் சொல் தவறாத தேவன், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். சத்தத்தை உயர்த்தி சொல்லுமா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. அந்த உயிரோடு எழுந்த ஆண்டவரே, அல்லே முழு உள்ளத்தோட, முழு பலத்தோட, ஆமென். அல்லேலூயா ஓசன்னா கங்கலமா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளத்தை வென்றவரே, பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை வென்றவர், மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளத்தை வென்றவரே, பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, ஓ அல்லேலூயா ஓசன்னா, ஓ அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, ஓ அல்லே ஓ ஷம்ரகந்தரகரகரகரபா, ஆமென். அல்லேலூயா
அல்லேலூயா ஓஷனா. இன்னும் ஒரு முறை கூட சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா ஷனக்ரம ஷனமரக்ரம அல்லே ஓஷம் ரகதரம் ரகதரம ஏஷயா அல்லேலூயா ஓஷனா அல்லேலூயா ஓஷனா. நல்ல கரங்களை தட்டி அந்த உயிரோடு எழுந்த ஆண்டவரை, ஜெயித்து மூன்றாவது நாள் மரித்து மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்த ஆண்டவரை கரங்களை தட்டி ஆமென் ஆமென் ஆர்ப்பரித்து ஆர்ப்பரித்து ஆர்ப்பரித்து. பாடல் ஆராதனை வேளைக்கு பின் ஆரம்ப ஜெப வேளையிலேயே தேவன் சகோதரர் மோகன் லாசரஸ் அவர்களை வித்தியாசமாக பயன்படுத்த ஆரம்பித்தார். இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலம் ஏஐ தொழில்நுட்பத்தினால் தயாரிக்கப்பட்ட வாருங்கள் கெட்சமனேக்கு என்ற ஜெபத்தை முக்கியத்துவப்படுத்தும் வீடியோ பாடலை வந்திருந்த தேவஜனங்களுக்கு காண்பிக்கப்பட்ட பின் சகோதரர் அவர்கள் இந்திய மக்களின் இரட்சிப்பிற்காக ஜெபிக்க அவர்களை ஜெபத்தில் வழிநடத்தினார்கள். அப்பொழுது தேவனுடைய பிரசன்னம் கூடாரம் முழுவதும் அளவில்லாமல் இறங்கிய போது வந்திருந்த அனைவரும் சகோதரர் அவர்களோடு இணைந்து ஜெப ஆவியினாலும் மன்றாட்டின் ஆவியினாலும் நிரப்பப்பட்டு தேசத்திற்காக கண்ணீரோடு அழுது ஜெபித்தார்கள். தேவஜனங்கள் ஏகமனதாய் ஏறெடுத்த விண்ணப்பங்களை கேட்ட தேவன் தேசத்திற்காக வைராக்கியமாக எழுந்தருளினதை காண முடிந்தது. தொடர்ந்து இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலம் தாங்கி வரும் 1396 மிஷனரிகளை தேவன் வல்லமையாக பயன்படுத்தவும் வரவிருக்கிற 5 மாநில தேர்தலுக்காகவும் யுத்தங்களினால் உலக நாடுகளில் பரவி வரும் பஞ்சங்கள் தடுக்கப்படவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டது. சகோதரர் சாம் ஜெபராஜ் அவர்கள் தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தின் எழுப்புதலுக்காகவும் இந்தியாவின் கேரளா மாநிலத்தின் எழுப்புதலுக்காகவும் கென்யா மற்றும் இஸ்ரேல் தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் சிறப்பு ஜெபங்களை ஏறெடுத்தார்கள். ரெவரன் ஞானசிங், சத்தியம் டிவி எம்டி சகோதரர் ஐசக் லிவிங்ஸ்டன், கென்யாவைச் சேர்ந்த பிஷப் ஐசக் மேக்ஸ்வெல் ஆகியோர் கலந்து கொண்டு இக்கூட்டத்தை சிறப்பித்தார்கள். தேவனுடைய கூடாரம் மோசே அரங்கத்தில் சிறுவர்களுக்கான அப்லேஸ் சிறப்பு கூடுகை நடத்தப்பட்டது. கலந்து கொண்ட அனைத்து சிறுவர்களும் ஆவிக்குரிய புது பலனை பெற்றுக்கொண்டார்கள். இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலம் அற்புதம் பெற்றுக்கொண்டவர்கள் சாட்சி கூறி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பேர் ஜெனிஃபா. ஜெனிஃபா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? தூத்துக்குடியிலேருந்து வரேன். தூத்துக்குடி. என்ன அற்புதம் உங்களுக்கு நடந்தது? எனக்கு 2020 மேரேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு 2021 நான் கன்சீவ் ஆனேன். அது 2 மாதம் அபாசம் ஆயிட்டு. அதுக்கப்புறம் 2022 கன்சீவ் ஆனேன். அது 7 மாதத்துல துடிப்பு இல்லாமல் வயிற்றுலேயே பேபி இறந்துட்டு. அதுக்கப்புறம் எனக்கு குழந்தையே இல்லை. 2 வருஷமாக எனக்கு குழந்தையே இல்லை. அப்போது நான் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லோரும் சொன்னாங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகலை. எல்லோரும் சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில் போய் என்னென்னு பாரு, இந்த பிள்ளை இறந்து அடுத்தது உடனே குழந்தை உண்டாகுன்னு சொல்லுவாங்களே, உனக்கு இவ்வளோ வருஷம் இன்னும் 2 வருஷமாக குழந்தை எல்லாமே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும், நான் வெளியே போனாலும் எல்லோரும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. எந்த ட்ரீட்மெண்ட்டும் எனக்கு பலன் இல்லை. 2024 மார்ச் இதே திறப்பி நாசலுக்கு நானும் என் கணவர் வந்தோம். விசுவாசத்தோடு உருக்கமாக நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஏசப்பா எங்களுக்கு கர்ப்பத்தினுக்கு நீ தாங்க ஏசப்பா. ஒவ்வொரு இடத்துல நாங்கள் நிந்தையும் அவமானம் தான் பட்டோம். ஆண்டவர் எங்களுக்கு 2025 ஜனவரி 4 அழகான ஒரு பெண் குழந்தை. ஆமென் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. சாதிகன் நாகப்பட்டினத்துலேருந்து வரேன். தம்பிக்கு வந்து கேன்சர் கட்டி 2025 3ஆம் மாதம் சொன்னாங்க. யார் சொன்னா? ஆஸ்பத்திரியில் கேன்சர் சென்னையில் செக் பண்ணியே சொன்னாங்களா? செக் பண்ணி கையில் இருக்குது தம்பிக்கு சொன்னாங்க. அதோட நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு கியூமோ போட்டேன். போட்டதுக்கு சொன்னாங்க வந்து தம்பி வந்து நான் வீட்டில் இருந்தேன், தம்பி வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் சொன்னாங்க. நான் சொன்னேன் கட்டியை தான் எடுப்பீங்களான்னு கேட்டேன். இல்லை வேறு எந்த சீசனில் ஓடுதோ அந்த உறுப்புகளை எடுத்துருவோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதோட அங்கே உள்ள அண்ணன் நான் திடீர்னு வேளாங்கண்ணி சர்ச்சைக்கு போகிறேன். அவங்க சொன்னாங்க அக்கா இந்த இதுக்கு திருப்பதி வாசலுக்கு நீ போக்கான்னு. நான் 10ஆம் மாதம் 2025 நான் வந்தேன். அதுலேருந்து நான் மாதம் வந்தேன். தம்பிக்கு 1ஆம் மாதம் கட்டியே சுத்தமாக இல்லை. போய் இந்த பெட் எடுத்துகிட்டு வந்தேன். எல்லாமே இந்த ரிப்போர்ட்ல இருக்குது. எல்லாமே இருக்குதுல. அவங்க சொன்னது எல்லாமே மறுபடியும் செக் பண்ணீங்களா? செக் பண்ணி தான் இந்த எந்த இதுமே கட்டி இல்ல தம்பிக்கு. எந்த விதமான கட்டி இல்லன்னு ரிசர்ச். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்களே.
என்னோட பேர் டல்சி. எங்க இருந்து வரீங்க? நான் திசையன்விளை பகுதியிலேருந்து வர்றேன். சரி, என்ன அற்புதம் நடந்துச்சு? கடந்த வருஷம் வந்து கொஞ்சம் திடீர்னு கை கால் உதற ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு? ஆமா, கால் வந்து கொஞ்சம் உதறும், நடக்கவே முடியாது. எவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு? அது ஒரு 15-20 நாள் ஆகுச்சு. அப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் போனேன். அப்போ டாக்டருக்கு வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, உடம்புல பி வந்து ரொம்ப கம்மியாகுது, அதனால ஒரு 6 மந்த்ஸாக எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ தொடர்ந்து 3 மாதம் எடுத்துட்டேன். கடந்த ஜூலை மாதம் வந்து இங்கே திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு வந்திருந்தேன். அப்போ சிஸ்டர் ஜாய்ஸ் லாசரஸ் வந்து ப்ரேயர் நடத்துனாங்க. அப்போ திடீர்னு நல்ல வல்லமை இறங்குச்சுது. அப்புறம் அந்த மாத்திரை போடலனாலே என்னை ஞாபகப்படுத்தும் அந்த உதறல். வீட்டுக்கு போய் 2 நாள் ஆயிடுச்சு. 2 நாள் ஆன பிறகு அந்த மாத்திரை நம்ம போடலையேன்னு யோசித்தப்போ தான் அந்த உதறல் நின்னது தெரிஞ்சிச்சு. அடுத்தது எனக்கு பின்பக்கம் தலைப்பக்கம் ஒரு துடிப்பு வந்துட்டே இருந்துச்சு. இப்படி நேராக படுத்தா நல்லா தெரியும், அதனால படுக்க முடியாமல் நிறைய நாள் எலும்பி உட்காந்துருக்கேன். ஆமாம், தலையில் பின்பகுதியில் எலும்பி கூட உட்காந்து, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசமா இருந்துச்சு. அதனால ஹாஸ்பிட்டல் போக பயந்து என்ன சொல்லுவாங்களோன்னு சொல்லி யார்ட்டையும் சொல்லாமல் இருந்தேன். இந்த ஜனவரி 23 2025 வருஷத்தில் வந்து வெள்ளிக்கிழமை ஆசீர்வாத ஜெபம் ப்ரேயர் நடத்திட்டு இருந்த பிரதர் வந்து ஜெப வேளையில் சொன்னாங்க, ஒருத்தங்க ரொம்ப பயந்துட்டு இருக்கீங்க, உங்கள் தலைப்பகுதியில் வந்து பின்பகுதியில் ஒரு துடிப்பு தெரியுது, இது சிறுமூளைக்கும் பெருமூளைக்கும் போகிற நரம்பு வந்து வீக்காக இருக்குது, அதனால வருது, ஆனால் இப்போ உங்களுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தாருன்னு சொன்னாங்க. அப்போ நான் திரும்ப படுத்து சோதிச்சு பார்த்தேன், அந்த துடிப்பு நின்று இருந்துச்சு திரும்பியும். ஆமென். அதுக்கப்புறம் 2 அற்புதம் ஆண்டவர் செய்திருக்கிறார். ரொம்ப நாளாக இருந்தால் கைகால் உதறிலிருந்து ஆண்டவர் விடுதலை, அந்த பின் தலையில இருந்து அந்த வலி வேதனையிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். டீச்சராக நான் ஒர்க் பண்ணுறேன். 9 வருஷமா சேலரி இல்லாமல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே வந்த பிறகு ஒவ்வொரு தடைகளாக மாறி மாறி எனக்கு சேலரி கிடைக்க அரியர் சேலரி எல்லாம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. என் பேர் ஜாய்ஸ், நான் திருநெல்வேலியிலிருந்து வரேன். எனக்கு 2 மகன்கள், 2 பேருக்கும் திருமணமாகி 7-6 வருடங்களாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். நிறைய திறப்பின் வாசல் ஜெபங்களில் கலந்து கொண்டு ஜெபிச்சிருக்கிறோம். கடந்த வருடம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விடாமல் ஆசீர்வாத உபவாச ஜெபத்தில் கலந்துக்கிட்டு ஜெபித்தோம். திறப்பின் வாசல்லையும் வந்து ஜெபம் பண்ணோம். கர்த்தர் கிருபையாக மன இறங்கி ஒரு பையனுக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பையனுக்கு ஒரு பெண் குழந்தையும் 2 பேருக்கு குழந்தை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ராமராஜுங்க. ராமராஜுங்க. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? நம்ம பள்ளியிலேருந்து வரோமுங்க. என்ன உங்களுக்கு அற்புதம் நடந்தது? மனைவி 2024 மேரேஜ் ஆச்சுங்க. 2024 ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சுங்க. 2022 ஆண் குழந்தை பிறந்து அந்த 2 மாசத்துல என் மனைவி மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சுங்க. மனநலம் பாதிக்கப்பட்டு அப்போ நாங்கள் குடும்பத்தோடு இங்கே வந்தோமுங்க. இங்கே வந்து நாங்கள் 1 வாரம் இங்கே இருந்தோமுங்க. 1 வாரம் இருந்து என் மனைவி சுயநலம் இல்லாமல் தொட்டிக்கெல்லாம் விழுந்துங்க. இந்த ஏரியாவை சுற்றாத ஏரியாவே இல்லைங்க. நாங்கள் நம்ப சிரமப்பட்டோமுங்க. அந்த இதில் அம்மா பொறுத்துன்னு வந்துச்சுங்க. நான் மருமகளுக்கு நல்லா ஆயிடுச்சுன்னா 20 பைபிள் நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி அம்மா ஜவர்மெண்ட்டுங்கிறது நாங்கள் போனோமுங்க. அதேமாரி நல்ல விடுதலை ஆயிடுச்சுங்க. இப்போ 2026 அவனுக்கு ஒரு ஆண் குழந்தை படுத்துருக்குங்க. ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. பெருமாள் ஆண்டவர் சாட்சியா நிறுத்தி இருக்கிறார். இந்த ஊர் சேலம். என்ன அற்புதம் நடந்துச்சு? எனக்கு பில்லி சுனிக்கிறதுனால ரொம்ப பாதிக்கப்பட்டு எவ்வளவு காலமா கஷ்டப்பட்டீங்க? கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசமா. 3 மாதம் பில்லி சூனியனா உங்களுக்கு என்ன செய்யும்? வீட்டுல நிம்மதியா இருக்க முடியாது, பல விதமான பிரச்சனை. அதனால வீட்டை விட்டு வெளியே போயிட்டோம். வெளியே போயிருவீங்க? வெளியே போயிடுறது. அப்புறம் கொஞ்சம் 2 நிமிஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்தாலும் அதே பிரச்சனை தொடர்ந்து. சரி, எப்படி விடுதலை கிடைச்சது? அப்புறம் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி பார்ப்போம். அப்புறம் அது மூலியமா போன் பண்ணி ஒவ்வொரு நைட்டும் ஜாம் பண்ணுவாங்க. நான் ஃபோன் பண்ணி ஜாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்போ கடந்த மாதம்லாம் திருப்பதி ஜபத்துக்கு வந்த ஆண்டவர் படிப்படியாக விடுதலை கொடுத்து ஒரு எந்த பிரச்சனையுமே இல்லை. சந்தோஷமா இருக்கிறீங்க. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. என் பேர் ராமலட்சுமி. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? செந்தட்டியாபுரத்துலேருந்து வரோம். செந்தட்டியாபுரம். என்ன அற்புதம் நடந்துச்சு? டிசம்பர் மாதம் 2025 டிசம்பர் மாதம் வயிறு வலி வந்துச்சு. பயங்கரமான வயிறு வலி இருக்கும். நான் ஆஸ்பத்திரி போய் டெஸ்ட் பண்ணோம். அப்போ டெஸ்ட் பண்ணும்போது மார்பில் கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுற ஒரே டாக்டரை பேசிட்டாங்க. இது ஸ்கேனுக்கு கட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னார். நாங்கள் ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருந்தோம். அன்றைக்கு நைட்லேயே வந்து 24 மணி நேரம் ஜெபிக்கிறதில் நாங்கள் ஃபோன் செஞ்சு செபித்தோம். செபித்து பாரத்தோடு செபிச்சாங்க. அவங்களும் செபிச்சாங்க. உங்களுக்கு அற்புதமான ஆண்டவர் உதவி செய்வார், உங்கள் கட்டியை நார்மலாக கட்டி ஆக்குவார் அப்படி செபிச்சு பாரத்தோடு செபிச்சாங்க. நாங்களும் என் கணவரும் ஒரு மனமாய் நாங்கள் கண்ணீரோடு பாரத்தோடு ஆண்டவர் இடத்துல பாரத்தில் நாங்கள் ஒப்பு சொடுத்து செபித்தோம். ஆனால் ஆண்டவர் மறுபடி போய் டெஸ்ட்டில் அந்த கட்டி நீர் கட்டியாக மாதிரி இருக்குது, கேன்சர் கட்டி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தர் மேல நம்பிக்கையா வைத்திருந்தோம். அவருக்கு எல்லாவற்றையும் இல்ல எல்லாம் நீர் கட்டின்னு சொல்லிட்டாங்க. எதுவுமே சாப்பிடக்கூடாது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க.
கிருபா. கிருபா. எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறேன்? திருவனந்தபுரத்தில். என்ன அற்புதம் நடந்துச்சு? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு 2016 கல்யாணம் ஆச்சு. 2022 வரை எங்களுக்கு குழந்தை இல்லை. ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் போகும்போது செக் பண்ணிவிட்டு நிறைய இஷ்யூஸ் சொன்னாங்க. டெர்மைட் சிஸ்ட் இருக்குது, டியூப்பில் பிளாக் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. லாப்ரோஸ்கோபி பண்ணாங்க, ஐயூஐ ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. எதுவுமே வந்து கன்சீவ் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் எங்கூட ஒர்க் பண்ணுற ஒரு சார் வந்து நீங்கள் வந்து இங்கே 4 மாடியில் வந்து அங்கிள் பார்த்து ப்ரேயர் பண்ணுங்க சொன்னாங்க. 2022 பிப்ரவரி மாதம் 2nd வீக்கில் வந்து இங்கே வந்து அங்கிள்கிட்ட ப்ரேயர் பண்ண வந்தோம். அங்கிள் வந்து கற்பத்தின் கணைக்கு விரோதமாக இருக்க தடைகளை நீக்கி ப்ரேயர் பண்ணாங்க. ஒரு வசனத்தையும் கொடுத்தாங்க, ரெட்டிப்பான நன்மை தருவேன். அந்த வசனத்தை நாங்கள் உறுதியாக பிடிச்சிட்டு போனோம். எங்கள் கூட மாமியார் மாமனார் எல்லோரும் வந்து எங்கள் மாமனாரும் பொருத்தனையோட நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து குழந்தையோடு இங்கே 4 மாடி ப்ரேயருக்கு வருவோம். 200 பைபிள் வந்து ஜீசஸ் டீம்ஸ் ஊழியத்துக்கு வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களும் விசுவாசத்தோடு பொருத்தனையோடு ஜெபிச்சுட்டு போனோம். ஐயாட்டையும் ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். அதே வருஷத்தில் அதே மாதத்தில் பிப்ரவரி வந்தோம். மார்ச்சே இசப்பா கன்சீவாக கிருபை பாராட்டினாங்க. நாங்கள் வந்து அந்த கார்டு செக் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறோம். டாக்டரால் நம்பவே முடியல. ஏன்னா அவங்க வந்து நீங்கள் கன்சீவ் ஆக மாட்டீங்கன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் டைம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்க 10,000க்கு இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் பாசிட்டிவ் கார்டை கொண்டு போனால் அவங்களால நம்பவே முடியல. மருத்துவர்கள் கைவிட்ட போது ஏசப்பா எனக்கு கைவிடாதபடி ட்ரீட்மெண்ட் எனக்கு பேபி தரல, ஏசப்பா தான் தருவேன்னு சொல்லி நல்ல குழந்தை கொடுத்து சாட்சியா நிறுத்தி இருக்கிறார். நவம்பர் மாதம். ஆமே, நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. திறப்பின் வாசல் ஜெபத்திற்கு கடிதம் மற்றும் தொலைபேசி மூலம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களுக்காக சகோதரி செல்லாராணி அப்பாதுரை அவர்களும், வந்திருந்தவர்கள் எழுதிய ஜெபக்குறிப்புக்காக சகோதரி ஆஷ்லி எபனேசர் அவர்களும் சிறப்பு ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். இறுதியாக சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் உங்களுக்கு சமாதானம் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். யோவான் 20:19 வாசிக்க கேட்போம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் என்றார். ஏப்ரல் மாதம் வந்துட்டாலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதையும் அவர் உயிர்த்தெழுதலையும் நினைவு கூறுகிற முக்கியமான நாட்கள் வருகிறது. அதனால் சிலுவை பற்றி அதிகமாக தியானிப்போம். ஆனால் சிலுவை எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி உயிர்த்தெழுதல் அவ்வளோ முக்கியம். ஏன்னா அந்த உலகத்தில் வந்து மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிற ஒரே ஒருவர் இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் ஒருவர் மாத்திரம்தான் இயேசு. இப்போ இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். அவருடைய சீஷர்களுக்கு அது தெரியாது. அவருடைய சீஷர்கள் எருசலேமில் ஒரு மேலறையில் கதவுகளையெல்லாம் பூட்டி கொண்டு அறைக்குள்ளே முடங்கி இருக்கிறாங்க. அவங்க மத்தியில் இயேசு வந்து நிற்கிறார். இப்போ உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு ஒரு மகிமையின் சரீரத்தோடு இருக்கிறார். அதனால் பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ளே அவரால் வர முடியும். மாம்சமும் இரத்தமும் அவருடைய சரீரத்தில் கிடையாது. அது ஒரு மகிமையின் சரீரம், க்ளோரியஸ் பாடி. நம்ம இயேசு திரும்ப வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழும்பும்போது இதே மாதிரி அவங்க மகிமையின் சரீரத்தோடு எழும்புவாங்க. அதில் மாம்சமும் இரத்தமும் இருக்காது. ஆனால் கை இருக்கும், கண் இருக்கும், கால் இருக்கும், இதே மாதிரி உருவம் இருக்கும். ஆனால் மாம்சமும் இரத்தமும் இருக்காது. ஏன்னா மாம்சமும் இரத்தமும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று வசனம் சொல்லுகிறாரு. இயேசு எப்படி ஒரு மகிமையின் சரீரத்தோடு வந்து நின்றாரோ அதே மாதிரி தான் நமக்கு சரீரம் கொடுக்கப்படும் என்று வசனம் சொல்லுகிறாரு. உயிரோடு இருக்கிறவங்க இயேசு வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் போதும் கண்ணிமை நேரத்தில் நம்ம மறுரூபமாக்கப்படுவோம். 1 கொரிந்தியர் 15 சொல்லப்படுகிறது. அப்போ இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அனுபவம். இயேசு தான் அதில் முதற் பலனாக உயிர்த்தெழுந்தார். இப்போ உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்கள் மத்தியிலே வந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். இந்த வார்த்தை சொல்கிறார். ஏன்னா அவங்களுக்குள்ள சமாதானம் இல்லை. உயிர்த்தெழுந்த இயேசு 3 முறை இந்த வார்த்தை சொல்றார். மறுபடியும் பாருங்க, யோவான் 20
21ஆம் வசனத்தில் வாசிக்க கேட்போம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்புகிறது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார். மறுபடியும் இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. உங்க சமாதானம் பாதிக்கப்பட்டிருக்கிறார். உங்களுக்குள்ள சமாதானம், பூரண சமாதானம் இல்லை. சமாதானத்தை பாதிக்கிற ஏதோ ஒரு காரியம் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. சீஷர்களுக்குள்ள அவங்களுடைய சமாதானத்தை பாதிக்கிற ஒரு விஷயம் இருந்தது. அதனால் ஆண்டவர் 2வது முறை சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஒரு வாரம் கழித்து தோமா இருக்கும்போது மறுபடியும் இயேசு வருகிறார். அப்போ என்ன சொல்றார் பாருங்க, யோவான் 20ஆம் அதிகாரம் 26வது வசனம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவளோட கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். 8 நாள் கழித்து மறுபடியும் இயேசு வருகிறார். இப்பவுமே மேலறைக்குள்ள பூட்டின வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப இயேசு வந்து மறுபடியும் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். 3 முறையை சொல்றார். அதே சீஷர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் அந்த வார்த்தை கூறுகிறார். ஏன்? அவனுடைய சமாதானம் பாதிக்கப்பட்டிருக்கிறார். என்ன பாதிப்பு அவங்களுக்குள்ளே சமாதானத்தை பாதித்த விஷயம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரியம்தான், பயம். பயம். அவங்க யூதர்களுக்கு பயந்தபடியினால் அவர்கள் வீட்டுக்குள்ளே முடங்கி இருந்தார்கள். இயேசுவை கொலை செய்துட்டாங்க. இந்த மதவாதிகள், மத தலைவர்கள் நம்மையும் விட்டு வைக்க மாட்டாங்க. பயம். வெளியே போக பயம். எருசலேமில் நடமாட பயம். அதனால மேலறைக்குள்ளே கதவை பூட்டி வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு சமாதானம் இல்லை. பயம் வந்துட்டா சமாதானம் போய்விடும். பயம் நம்முடைய சமாதானத்தை பாதிக்கும். ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்குது. 4 பேரோட பேசும்போது ரொம்ப ஜாலியாக பேசுகிறீங்க, தைரியமாக பேசுகிறீங்க. தனியாக அவங்க வீட்டுக்கு போகும்போது, தனியாக நீங்கள் படுக்கைக்கு போகும்போது உங்களுடைய உள்ளத்தை சோதித்து பாருங்க. ஒரு இனம் புரியாத பயம், ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம் உங்களுடைய உள்ளத்தை ஆட்கொண்டு இருக்கிறது. அதனால தூக்கம் வரலை, தூக்கம் பாதிக்கப்படுது. சாப்பிட முடியலை, சாப்பாடு பாதிக்கப்படுகிறது. ஒரு மகிழ்ச்சியாக ஃப்ரீயாக இருக்க முடியல, உங்களுடைய சந்தோஷம் பாதிக்கப்படுகிறது. உங்களுடைய வேலையை மகிழ்ச்சியோடு செய்ய முடியலை, ஏதோ கடமைக்காக போய் பேருக்காக செய்துட்டு வர்றீங்க. அந்த வேலையில் ஒரு இன்ட்ரெஸ்ட், மகிழ்ச்சி இல்லை, ஒரு பாதிப்பு இருக்கிறது. உங்கள் பிஸ்னஸை சந்தோஷமாக செய்ய முடியல, பிஸ்னஸுக்கு புறப்பட்டாலே ஒரு பயம். ஏதோ ஒரு தேவை, கடன் பிரச்சனை, ஏதோ ஒரு காரியம் உங்களுக்குள்ள பயத்தை கொண்டு வருது. அதனால பயம், ஏதோ ஒரு பயம் எல்லாருக்குள்ளும், ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ளும் காணப்படுகிறது. பயமில்லாத மனிதர்களை இன்றைக்கு பார்ப்பது அரிதாக இருக்கிறது. இந்த பயத்துக்கு அடிமைப்பட்ட நிலைமை. ஆண்டவர் நம்ம பயப்படுவதை விரும்பவில்லை. ஏன் ஆண்டவர் விரும்பவில்லை? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, பயமானது வேதனை உள்ளது. பயம் ஒரு மனிதனுக்குள்ளே வேதனை கொண்டு வரும். அவனை பாதிக்கும், அவனுடைய தூக்கத்தை பாதிக்கும், சந்தோஷத்தை பாதிக்கும், அவனுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும், படிப்பை பாதிக்கும். பயம் வந்துட்டா படித்து எக்ஸாம் எழுத முடியாது. நிறைய பேர் தோல்வி அடைய, மார்க்கு கொஞ்சமாக எடுக்க காரணம் பயம். அதே மாதிரி பிஸ்னஸில் பயம், ஊழியத்தில் பயம், ஏதோ பயப்படுத்துகிற ஒரு காரியம், தேவை குறித்த பயம், ஏதோ ஒரு பிரச்சனை குறித்த பயம், ஏதோ ஒரு காரியம் பயம். உங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு பயம், உள்ளத்தின் ஆழத்தில் பயம் உங்களை தாக்கி இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு பயத்திலிருந்து என் ஜனங்களை நான் விடுதலை ஆக்கணும், பயத்திலிருந்து முழுமையான விடுதலை கொடுக்கணும் என் ஆண்டவர் விரும்புகிறார். உங்க இதயத்தில் கை வைத்து கண்ணை மூடி ஒரு முறை சோதித்து பாருங்க. பயம் இல்லையா? எதை குறித்த பயம் இல்லாமல் இருக்கிறீங்களா? நீ உண்மையா யோசித்தா ஏதோ ஒரு பயம் உங்களுடைய உள்ளத்துக்குள்ள உங்களை தாக்கி கொண்டே இருக்கிறது. அதை வெளியே சொல்றதுக்கு பயம். எனக்குள்ள இப்படி ஒரு பயம் இருக்குன்னு சொல்றதுக்கே சிலருக்கு பயம். பயம் என்பது கொடிதான ஒரு காரியம்.
இந்த பயம் ஏன் வேதனை உள்ளது? பயத்துக்கு பின்னால் இருப்பது பிசாசு, பயத்துக்கு பின்னால் இருப்பது சாத்தான். அவன்தான் மனிதனுக்குள்ளே பயத்தை விதைக்கிறவன், பயத்தை கொண்டு வருகிறவன். ஒரு மனிதனை முடக்குவதற்கு, அவனை அழிப்பதற்கு முதலாவது பயத்தை மனிதனுக்குள்ளே சாத்தான் கொண்டு வருவான். அந்த பயத்தின் வழியாகத்தான் உள்ளே நுழைந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவனுடைய எல்லைகளை சுதந்திரித்து கொள்ளுவான். கொஞ்சம் கொஞ்சமாக இவனுடைய சந்தோஷத்தை கெடுத்து உங்களுடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சியை அழித்து விடுவான். அதனால தான் ஆண்டவர் பாருங்க, பைபிளில் ஒவ்வொரு எங்கே பேசினாலும், பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி, முதலாவது ஆண்டவர் பேசுவது பயப்படாதுங்க, பயப்படாதே, என் மகனை பயப்படாதே, என் மகளை பயப்படாதே. முதலாவது சொல்லுகிற வார்த்தை ஆண்டவர் என்று பயப்படாதே. பயம் சாத்தானை செயல்பட வைத்து விடும். நம்ம வாழ்க்கைக்குள்ள சாத்தான் நுழைவதற்கு ஒரு கேட்வே பயம். முதல்ல பயத்தை உண்டாக்குவான். ஒரு மந்திரவாதி அறிந்த ஒரு சகோதரர் ரட்சிக்கப்பட்டார். மந்திரவாதி ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரராக மாறிட்டார். அநேக வருஷத்துக்கு முன்னாலே 4 மாவடி சபைக்கு வந்து பிரசங்கம் பண்ண வந்திருந்தார். நான் அவரை தனிப்பட்ட முறையில் போய் சந்தித்து பேசினேன். இந்த மந்திரவாதெல்லாம் எப்படி பண்ணுவீங்க? தகடுலாம் சொல்கிறாங்களே, அதை எப்படி பண்ணுவீங்க? பிசாசை ஏவுறாங்கன்னு சொல்கிறாங்களே, அதில் எப்படி செய்வீங்க? அவர் தனியாக போய் உட்கார்ந்த போது நிறைய பேசினார். நான் ஒரு காலத்தில் இத்தனை ஆவிகளை பலி செலுத்தி அடக்கி வச்சிருந்தேன். அதில் ஒவ்வொரு ஆவிக்கு இருக்கிற வல்லமை வித்தியாசம். அதில் சொன்ன இயேசு சொல்கிறார்ல, இவ்வகை பிசாசு, ஒவ்வொரு வகை பிசாசுக்கும் ஒவ்வொரு விதமான வல்லமை இருக்கிறது. அவர் சொன்னார், அந்த பிசாசை அடக்கி நம்மளுக்கு கைக்குள்ளே வைத்துக்கொள்ள அதற்கேற்ற பலி செலுத்தப்படணும், இரத்த பலி கொடுக்கப்படணும், அதுக்கு நடுராத்தில் எப்படியெல்லாம் மந்திரம் செய்யணும், அதெல்லாம் சொன்னார். அப்போ அந்த ஆவி எப்படி ஒரு மனிதனை தாக்கும், ஒரு குடும்பத்தை எப்படி தாக்கும், அதெல்லாம் சொன்னார். சொல்லிட்டு அப்போ உங்கள் மந்திரவாதம் எல்லாருக்குமே பலிக்குமா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், பிரதர், ஒரு ஆளுக்கு எங்கள் மந்திரவாதம் பலிக்காதுன்னார். யாருக்குன்னு கேட்டேன். இயற்கையாகவே சில ஆட்களுக்கு பிசாசு குறித்த பயமே இருக்காது. பேயாத பிசாசு அது ஒன்றும் இல்லையா அப்படின்னு பயப்படாமல் சாதாரணமாக இருப்பாங்க பாருங்க, அவங்கள்ட்ட எங்கள் மந்திரவாதம் பலிக்காது. அவர் சொல்கிறார், பயப்படாதவங்கள்ட்ட எங்கள் மந்திரவாதம் பலிக்காது. அதனால் அவர் சொல்லுகிறார், முதலாவது ஒரு ஆளை நாங்கள் மந்திரத்தில் தாக்க வேண்டுமானால் முதலாவது பயப்படுத்துகிற ஒரு ஆவி அனுப்புவோம். முதல்ல மந்திரவாதம் செய்து அவனுடைய பெயரை வச்சு படத்தை வச்சு அவனுக்கு நேராக பயப்படுத்துகிற ஒரு ஆவியை ஏவி அனுப்புவோம். அந்த ஆவி போய் அவனை பயப்படுத்தும். அதான் சொல்ல, கருப்பாக ஒரு உருவம் வந்துச்சு, யாரும் உங்கள் வீட்டுக்குள்ளே நடமாடுற மாதிரி இருக்குது, யாரோ பேசுகிற சத்தம் கேட்குது, பயத்தை உண்டாக்கும். பிசாசனுடைய முதல் வேலை பயத்தை உண்டாக்குவது. பயத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சிட்டோம், இடம் கொடுத்துட்டோம்னா அவர் சொல்ல ஈஸியாக எங்கள் மந்திரவாதத்தினால அவங்களை தாக்க முடியும், பாதிப்பை உண்டாக்க முடியும். அப்போ சாத்தான் ஒரு மனிதனுக்குள்ளே நுழைந்து அவனுடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு முதலாவது பயத்தை கொண்டு வருகிறான். ஏதோ ஒரு பயம் இன்னைக்கு உங்களுடைய உள்ளத்தில் இருக்குது. உங்களுடைய ஃபேமிலிக்குள்ள, பிஸ்னஸில், வேலையில், ஊழியத்தில், உங்கள் வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் பயம். வியாதியை குறித்த பயமாக இருக்கலாம், ஏதோ தேவை குறித்த பயமாக இருக்கலாம். ஒரு பயம் அது சாத்தான் உங்களுக்குள்ளே நுழைவதற்கு ஏதுவாகிவிடும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது இந்த பயத்திலிருந்து என் ஜனங்கள் விடுதலை பெறணும், பயமே இல்லாத தைரியமான வாழ்க்கை வாழணும். பயம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் போகும். சிலர் பயத்துக்குள்ளேயே இருப்பாங்க. பயம் பயம் பயம், எப்போது எதுக்கெடுத்தாலும் பயம், எப்பொழுதும் பயம், இந்த பயத்திலேயே வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. அதல்ல நான் கொடுக்கிற வாழ்க்கை. அவர் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை நமக்கு தருகிறார். பயத்தை மேற்கொள்ளுகிற ஆவியை கத்த நமக்கு தருகிறார். சரி, இந்த சீஷர்களுக்குள்ளே 3 விதமான பயம் இருந்தது. இந்த 3ல் ஒன்று உங்களுக்குள்ள இருக்குது. இன்னைக்கு உங்களுக்கு ஒருத்தர் ஆண்டவர் பேசுகிறார். உங்கள் உள்ளத்துக்குள்ளே என்ன பயம் இருக்குது, எதை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள இந்த சீஷர்களுக்குள்ள 3 விதமான பயம் இருந்தது.
நல்லா கவனிங்க, உங்களை குறித்து தான் ஆண்டவர் பேசுகிறார். நீங்க இன்றைக்கு இங்கிருந்து போகும்போது பயத்திலிருந்து விடுதலை பெற்று இனி மரணம் வரைக்கும் அல்லது இயேசுவை சந்திக்க வரைக்கும் பயமில்லாத வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. பயம் உங்களை மேற்கொள்ளவே கூடாது. நீங்க பயத்தை ஜெயித்தவர்களா இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேச விரும்பினார். அவர் சொன்னார், இது விடுதலையின் நாள், என் ஜனங்களை பயத்திலிருந்து விடுதலையாக்க நான் இறங்கி வருவேன் என்று. இன்றைக்கு அந்த அற்புதம் நடக்க போகிறது. முதலாவது, சீஷர்களுக்கு என்ன பயம் இருந்தது? மறுபடியும் அந்த வசனம் வாசிங்க. யோவான் 20:19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். யாரை குறித்து பயம்? யூதர்களுக்கு பயந்ததினால் மனுஷரை குறித்த பயம். இதான் முதலாவது சீஷர்களுக்குள்ளே காணப்பட்டது, மனுஷரை குறித்த ஒரு பயம். இந்த யூத மத தலைவர்கள் பயங்கரமான ஆட்கள். இயேசுவையே கொலை செய்துட்டாங்க. அவங்க மதத்துக்காக வைராக்கியம் உள்ளவங்க. இயேசுவையே கொலை செஞ்சிட்டாங்க, நம்மையும் கொண்டு போட்டுருவாங்க. மனிதரை குறித்த பயம். சிலர் இங்கே வந்திருக்கிறீங்க, மனிதரை குறித்த பயம். யாரோ ஒரு மனிதர், அது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரியாக இருக்கலாம். அதாவது ஒரு மரியாதை கலந்த பயம் வேறு. மேல் அதிகாரிக்கு பயந்து நடக்கிறீங்கன்னா அது மரியாதை. ஆனால் சில அதிகாரிகள் பயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவரை கண்டாலே பயமாக இருக்குது, இருதயம் வேகமாக துடிக்குது. இந்த ஆள் என் ஆஃபீஸ்க்கு வர்றாருன்னு தோணுது, என்னை குறிவைத்து தாக்கிக்கிட்டே இருக்கிறாரு, என்னை முடக்கிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த ஆள் எதுக்கடா என் வீட்டு பக்கம் வர்றாரு, அவரை பார்த்தாலே பயமாக இருக்குது. பயமுறுத்துகிற ஆட்கள், சபை ஊழியம் செய்கிறவங்க இந்த மாதிரி சில அமைப்புகளை வைத்து கொண்டு எங்களை பயமுறுத்துறாங்க. அடிச்சிருவோன்றாங்க, உடைச்சிருவோன்றாங்க, சபை நடத்த முடியாதுன்றாங்க. மனிதர்கள் பயம். இனி பயப்படுத்துகிற மனிதர்கள், பயப்படுத்துகிற மதவாத அமைப்புகள், தீவிரவாத அமைப்புகள். சிலர் அரசியல்வாதி மிரட்டுறாங்க, பயம். ஒரு நீதிபதி அம்மா ஜட்ஜாக பணி செய்கிறாங்க, நல்ல கர்த்தருடைய பிள்ளை. ஒரு சமயத்தில் அவங்களோட ஃபோனில் பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த இடத்துல நான் ஜட்ஜாக இருக்கிறேன் பிரதர், என் குழந்தை ஸ்கூலில் படிக்குது, சில கேஸை விசாரித்தா ஜட்ஜ்மெண்ட் கூறுறதுக்கு முன்னால் ஃபோன் வருது. சில அரசியல்வாதிகள், சில ரவுடிகள், நாங்கள் சொல்கிற மாதிரி தீர்ப்பு எழுதுனா நீ தப்பிச்ச, இல்லாட்ட உன் குழந்தைய நாங்கள் கடத்திடுவோம். என்ன சினிமாவில் பேசுன மாதிரி இருக்குல்ல, உண்மையாக நடக்கிறது. என்னை பயமுறுத்துகிறாங்க, நாங்கள் சொல்கிற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் எழுது, இல்லைன்னா உன் குழந்தைய கடத்திடுவோன்றாங்க. குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பவே பயமாக இருக்குது. பார்த்தீங்களா, மனிதரால் உண்டாக்கப்படுகிற பயம். பயத்தை உண்டாக்கி மனிதர்களை அடிமைப்படுத்துகிற மனிதர்கள், தலைவர்கள் எழும்பிட்டாங்க. மக்களை பயமுறுத்தி அடிமைப்படுத்துவது, மனிதர்களை பயமுறுத்தி அடிமைப்படுத்துவது. இந்த பயம் மனிதரால் உண்டாகிற பயம். யாரோ ஒரு மனிதருக்கு ஒருத்தவங்களுக்கு பயம், உங்கள் உள்ளத்தில் பயம் இருக்குது. யாரோ ஒரு மனிதர், அல்லது கடன் கூட வாங்கிட்டீங்க, கடன்காரன் அது ஒரு மனிதன் தான், அவங்கள பார்த்தாலே பயம், ஓடி ஒளிறீங்க. அவன் வீட்டு வாசலுக்கு வந்துடுவானோ, வியாபார ஸ்தலத்துக்கு வந்துடுவானோ பயம். நீங்கள் கடன் வாங்கினதுனால உண்டான பயம். ஒரு மனிதனை குறைத்த பயம், நமக்கு தீமை செய்திருவானோன்ற பயம், மனுஷ பயம் நிறைய பேருடைய உள்ளத்தில் இருக்குது. இன்றைக்கு ஆண்டவர் அந்த பயத்தை மாற்றி சமாதானத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஐயோ, அந்த ஆள் வந்துடுவானோன்னு பயமாக இருக்குது, அவனை நினைச்சாலே பயமாக இருக்குது. அவங்கெல்லாம் அதிகாரத்தில் இருக்கிறாங்க, அரசியல்வாதிகள் பதவியில் இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆளெல்லாம் அவங்களுக்கு தெரியும், அதனால் என்ன வேணாலும் செய்வாங்க. பயமாக இருக்குது. சொத்தை எடுத்து கொள்ளுவானோன்னு பயமாக இருக்குது, அபகரித்து கொள்ளுவானோன்னு பயமாக இருக்குது, மிரட்டுறாங்க, பயமுறுத்துறாங்க, பயமாக இருக்குது. இப்படிப்பட்ட நிலைமையில பலர் இங்கே வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே பயப்படாதுங்க. உலகத்தில் இருக்கிற மனுஷன் பெரியவனா, மனுஷனையே சிருஷ்டித்த ஆண்டவர் நான் பெரியவரா?
நான் உன் கூட இருக்கேன்ல, அல்லேலூயா சொல்லுங்க. நான் உன் கூட இருக்கிறேன்ல, எதுக்கு பயப்படணும்? நான் உன்னோடு இருக்கிறேன்ல. இந்த மனுஷருக்கு பயப்படுகிற பயம் என்ன செய்யும் தெரியுமா? நீதிமொழிகள் 29:25 வாசிங்க. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். அது உங்களுக்கு கண்ணி வைத்து உங்களை அகப்படுத்தி விடும். மனிதரை குறித்த பயம் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மனிதரை நேசிக்கணும். மனிதரை குறித்து கனத்துக்குரிய ஒரு பயம் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஐயோ இதா பண்ணிடுவாங்களோ செஞ்சிருவாங்களோ நீ பயம், அந்த பயம் இருக்கக்கூடாது. மனுஷரை குறித்த பயம் அது கண்ணியை வருவிக்கும், ஆபத்தை வர வைக்கும். அப்ப அதிலிருந்து விடுதலை பெற்றே ஆகணும். இதெல்லாம் உலகத்துல நடக்கும், இப்படிதான் வாழ்ந்தாகணும்னு நினைக்காதங்க. இல்ல, பயமே இல்லாம தைரியமா நீங்கள் வாழ முடியும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. மனிதருக்கு பயந்து கொண்டிருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? சவுல் என்கிற ராஜாவை கர்த்தர் தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கினார். நீ போய் அமலேக்கியரை அழிக்கணும் சவுலே அப்படின்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா சொல்லி அனுப்புகிறார். சவுலும் சரி நான் செய்து முடிக்கிறேன், நீ போய் அமலேக்கியரை அவர் கொண்டு குவிக்கிறான். ஆண்டவர் சொன்னார், யாருக்கு இரக்கம் காட்டாத, அவங்க ஒரு சபிக்கப்பட்ட ஜனம், என் மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டவங்க, அவங்கள வேறு அறுத்துரு, மிருகங்களை கூட உயிரோட வைக்கக்கூடாது, எல்லாத்தையும் அழிச்சிருன்னு சொல்லுகிறார். சவுல் போய் வெற்றி பெற்று விட்டார். வெற்றி பெற்று திரும்பி வந்தவுடனே சாமுவேல் வருகிறார். கர்த்தர் வந்து பேசுகிறார், சவுல் நான் சொன்னதை செய்து முடிக்கல, அறகுறையா செய்திருக்கிறான், முழுமையா செய்யல, அதனால நான் அவனை வெறுக்கிறேன், அவனுடைய ராஜ்யபாரத்தை நான் மாற்றுகிறேன்னு சொல்லிட்டார். சாமுவேல் வந்து சவுலோடு பேசுகிறார். என்னையா பண்ண? கர்த்தர் என்ன சொன்னார், நீ என்ன பண்ணியிருக்க? இல்லை நான் எல்லாத்தையும் அழிச்சிட்டேன், ஜெயித்துட்டேன், அமலேக்கியரை வெற்றி பெற்றாச்சு. அப்போ ஆடு மாடு சத்தெல்லாம் கேட்குது, இந்த ஆடு மாடெல்லாம் இருக்குது. அதுவா? அது வந்து ஜனங்கள் சொன்னாங்க, இதை நம்ம கர்த்தருக்கு பலி செலுத்தலாமே, செழிப்பாக இருக்குது, அதை இதுக்கு கொல்லணும்னு சொன்னாங்க. கர்த்தர் சொன்னார் எல்லாத்தையும் அழிச்சிருன்னு. ஜனங்க சொன்னாங்களாம், இதை கர்த்தருக்கு பலி இடலாமே, இதை எதுக்கு அழிக்கணும்? அப்போ கர்த்தர் என்ன சொன்னார், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கிற? ஆண்டவர் சொன்னதை செய்யாம நீ சாக்க போக சொல்லுகிறாய் அப்படின்னு பேசின உடனே சவுல் என்ன சொல்றார் பாருங்க. 1 சாமுவேல் 15:24 வாசிங்க. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவள் சொல்லை கேட்டேன். ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். கர்த்தர் ஒன்று சொன்னா அதை செய்யல. ஏன்? ஜனங்களுக்கு பயந்து. அதான் மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வர வைக்கும். இவன் மனிதருக்கு பயந்தான், இவன் தான் ராஜா, இவனுக்கு கீழே தான் மக்கள், இவன் சொன்னா எல்லாரும் கீழ்ப்படியணும். ஆனா இவன் அதிகாரத்தை பயன்படுத்தி தேவ சித்தத்தை நிறைவேற்றாதபடி ஜனங்களுக்கு பயந்தபடியினால் மனிதருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். மனிதருக்கு இந்த பயம் இருக்கக்கூடாது, மரியாதை இருக்கலாம், பயம் இருக்கக்கூடாது. யாரையோ குறித்து பயப்படுறீங்க, யாரையோ குறித்து பயப்படுறீங்க, யாரையோ குறித்த மனுஷர் குறித்த பயம் உங்களை பாதிக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் அதை எடுத்து போட விரும்புகிறார். இந்த பயத்தை ஆண்டவர் உங்களை விட்டு மாற்ற விரும்புகிறார். அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பயத்தை ஆண்டவர் மாற்றுவார். நான் ஊழிய பாதையில் கடந்து வரும்போது எத்தனையோ பயமுறுத்தல்கள் வந்தது. தீவிரவாத அமைப்புகள், அதிகாரிகள், எத்தனையோ விதங்கள் பயத்தை கொண்டு வர வந்து மோதினது. அப்பொழுதெல்லாம் கொஞ்சம் பயம். நானும் உங்களைப் போல பாடுள்ள மனிதன். நான் பயந்த சமயங்கள் உண்டு, சோர்ந்து போன சமயங்கள் உண்டு. அப்படிப்பட்ட சமயத்தில் ஆண்டோடைய பாத்தில் சோர்ந்து போய் உட்கார்ந்தா, நான் அவனை ஊழியத்துக்கு அழைக்கும் போது என்ன வாக்கு கொடுத்தேன் அதை எடுத்து பாருன்னு சொல்லுவார். ஏசாயா 41:10-12 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்கள், உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்கள், உன்னோட போராடுகிறவர்களை
தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். இது ஆண்டவர் என்னோடு பண்ணின உடன்படிக்கை. 1974 வருடம் ஆண்டவர் டிசம்பர் மாதம் தேவன் என்னை சந்தித்து நேரடியாய் முகமுகமாய் பேசி ஊழியத்துக்கு அழைத்த போது நான் வரல ஆண்டவர் என்ன சொன்னேன். நான் பயந்த சுபாவம் உள்ளவன், யாருக்கிட்ட பேசக்கூட எனக்கு பயம். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாத, நான் கூட இருப்பேன். உனக்கு விரோதமாக எழும்புகிற எதுவும் வாய்க்காது. உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை தேடியே நீ காணாதிருப்பாய். பயப்படாத. முதலாவது என்ன கொடுத்தவர் இது ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார். பயப்படாத, நான் தான் கூட இருக்கிறேன்ல. உன் மேலே ஒருத்தர் கை வைக்கணும்னா என்னை தாண்டி தான் உன்கிட்ட வர முடியும். நான் தான் உன்னோடு இருக்கிறேனே. இதெல்லாம் கர்த்தர் பேசி என்னை திடப்படுத்தினதுனால தான் இந்த 52 வருஷமாக அவருடைய ஊழியத்தில் நான் நிலை நின்று கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் கடந்து வந்த பாதையில் அதெல்லாம் நடந்தது. எத்தனை பயமுறுத்தல்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும், மனிதரால் உண்டாகிற பயமுறுத்தல்கள். ஆண்டவர் சொல்ற, நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். எனக்கு யாருமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை, யாருமே இல்லைன்னு யாரும் சொல்லாதங்க. இயேசு சொல்லுவார், உனக்கு நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். எதுக்கு பயப்படுகிற? அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை யாராவது பயப்படுத்தி ஒடுக்க நினைச்சா கர்த்தர் வீறு கொண்டு எழும்புவார். ஆமேன். திருவண்ணாமலையில் ஒரு சகோதரி, இந்த மாதிரி தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. அவங்க கல்யாணம் பண்ண அந்த கணவர் ஆந்திராவில் வேலை செய்தவர் தெலுங்கு. அவருக்கு தெலுங்கு பாஷை தெரியும். இந்த அம்மாவுக்கு தமிழை தவிர வேறு பாஷை தெரியாது. ஏழை தாயார், கிறிஸ்தவர் அல்லாதவங்க. இந்த அம்மா இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டாங்க. அதனால் சர்ச்சுக்கு போவாங்க, வீட்டில் ஜெபிப்பாங்க. கணவர் நல்லா குடிச்சிட்டு வருவார். மறுபோதையில் இந்த அம்மா ஜெபம் பண்ணால் காலில் ஓங்கி மிதிப்பார். அப்படியே, என்ன ஜெபம் பண்ணுற, என்ன இங்கே நமக்குன்னு கடவுள்லாம் இல்லையா? நீ ஒரு கடவுளை கொண்டு வந்து வீட்டில் ஜெபிக்கிற முணுமுணுக்கிற. நீ சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா அடி. அவங்க அடி வாங்கி 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 சர்ச்சுக்கு போயிட்டு வந்தால் அடி கிடைக்குன்னு தெரியும். ஆனால் சர்ச்சுக்கு போகிறத நிறுத்துறதே இல்லை. அவங்க போயிட்டு வந்து அடி வாங்கி கொள்வாங்களாம். அந்த மாதிரி பழகிட்டாங்க. ஆனால் இவர் ஜெபிக்கும்போது காலால் உதைச்சி மிதிப்பார் பல நாட்கள் இப்படி. அதனால் அவர் வர்றதுக்கு முன்னால் ஜெபிக்கிறணும்னு ஜெபம் பண்ணுவாங்க. சில சமயம் அவங்க தன்னை அறியாமல் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்களா, திடீர்னு வந்துடுவார். அவரை பார்த்து ஒரு பயம் உள்ளத்தில் வரும் அவங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ கொடூரமான ஒரு மனிதனாக இருந்தார். அந்த அம்மாவை அடித்து அடித்து பயமுறுத்தி அப்படியே நடுங்க வச்சிருவார். ஒன்றும் பேச மாட்டாங்க, உரிமை கூட பேச மாட்டாங்க. அவ்வளோ கொடுமைப்படுத்துவார். எல்லாத்தையும் பொறுமையாக சகித்து கொள்ளுவாங்க. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். கர்த்தர் ஒருத்தர் இருக்கார்ல, எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்க. ஒரு நாள் இந்த அம்மா வீட்டில் ஜெபிச்சுட்டு இருந்தாங்களா, இந்த ஆள் ஓங்கி கால்னால மிதிச்சார். மிதித்த உடனே அந்த அம்மா அந்நிய பாஷையில் அப்படியே துதிக்கிற. அந்நிய பாஷை பேசுகிறாங்க, அபிஷேகம் பெற்றவங்கள அந்நிய பாஷை பேசுகிறாங்க. அந்த அந்நிய பாஷை பேசுறது கேட்ட உடனே இந்த ஆளுக்கு பயம் விட்டார். இவர் பயந்து நடுங்கி வேற்று விறுவிறுத்து அப்படியே பயந்து போய் நிற்கிறார். அவங்க கொஞ்ச நேரம் படுத்து கிடந்து அந்நிய பாஷை பேசிட்டு எளிமை உட்கார்ந்தாங்க. இப்போ இவருக்கு பயம் வந்துட்டு, புருஷனுக்கு பயம் நடுக்கத்தோடு நிற்கிறார். நின்றுட்டு, நீ என்ன பேசுனன்னு கேட்டார். அந்நிய பாஷை, இது பரிசுத்தாவினர் வரும்போது பேசுகிற ஒரு பாஷை இல்லை, நீ தெலுங்கில் பேசுன என்றார். தெலுங்கு தான் எனக்கு தெரியாத. இல்லை, எனக்கு தெலுங்கு தெரியும். நீ பேசுனது தெலுங்குல என்கிட்ட பேசுன, உனக்கு தெலுங்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். பிறகு எப்படி இவ்வளோ அழகாக தெலுங்கு பேசுகிற? நான் தெலுங்கு பேசுனேனா? என்ன பேசுனேன்? அதுதான் நான் பயமாக இருக்குது. என்ன பயம்? மகனே, இவள் என்னுடைய மகள். நீ மிதிக்க மிதிக்க நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? இதுக்கு மேலே என் மகளுக்கு விரோதமாக காலை தூக்கின உன்னை படுத்த படுக்கை ஆக்கிடுவேன். பாருங்க, அவருடைய மனைவி வச்சு தெலுங்கு பாஷையில் ஆண்டவர் பேசிட்டார். இப்போ அவருக்கு மனைவியை கண்டா பயம் வந்துட்டு, ஏன்னா அவளுக்கு தெலுங்கே தெரியாது. தெலுங்குல இவ்வளோ அழகாக பேசுகிறாள், அது அவரோட பேசுகிறார் ஆண்டவர். என் மக மேலே இதுக்கு மேலே நீ கை வச்ச உன்னை கட்டில் கடையாக்கிடுவோம், பார்த்துக்க, தொடாதன்னிட்டார். அதோட கணவருக்கு பயம் சட்டில் அடங்கிட்டார். இப்போ ஜெபிக்கிறதுக்கு தடை கிடையாது, சர்ச்சுக்கு போகிறதுக்கு தடை கிடையாது.
நீங்க உண்மையா முழங்கால நின்றா உங்களை ஒருத்தரும் பயமுறுத்த முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகாபே எழும்பினாலும், யேசபேலே எழும்பினாலும், தன் சேனை வைத்துக் கொண்டு எழும்பினாலும் எலியாவை பயமுறுத்த முடியாது. கர்த்தருக்கு முன் இருக்கிற ஒரு மனிதனை பயமுறுத்த முடியாது. முழங்காலிலே நிற்கிற ஒரு மனிதனை சாத்தான் ஜெயிக்க முடியாது. சோம்பேறிகளை ஜெயிக்கலாம், ஜெபிக்காதவர்களை ஜெயிக்கலாம், வெறும் கடமை பேர் கிறிஸ்தவர்களை ஜெயிக்கலாம். முழங்காலிலே நிற்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையை சாத்தான் ஜெயிக்கவே முடியாது. மனிதர்கள் ஜெயிக்கவே முடியாது, பயப்படுத்தி முடக்கவே முடியாது. பயப்படாருங்க, முழங்கால் போடுங்க. பயமா இருந்தா கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு பயமா இருக்குது, எடுத்து போட்டுருங்க. அவர் இறங்கி வருவார். எதுக்கு பயப்படுற? நான் இருக்கிறேன், பயப்படாத, தைரியமா இரு, தைரியமா ஃபேஸ் பண்ணு அப்படின்னு கர்த்தர் தைரியப்படுத்துவார். மனுஷரை குறைத்த பயம். யாரோ ஒருத்தர் பயமுறுத்துறாங்க, ஏதோ ஒரு பயம் உள்ளத்துல வருது, பயப்படாதங்க. சில சூழ்நிலைகள் பயத்தை கொண்டு வரும் தான். பவுலப்போஸ்தலன் ரொம்ப தைரியமா சவால் விட்டு ஊழியம் செய்தவர். அவருக்கு ஒரு அனுபவம் வந்தது. அப்போஸ்தலர் நடபடிகள் 18 அதிகாரத்தில் 9-10 வசனம் வாசித்தீங்கன்னா, அவர் கொரிந்து பட்டணத்துக்கு வரும்போது சூழ்நிலையை பார்க்குறாரு. ஒரு புதிய பட்டணம், பெரிய பட்டணம், விக்கிரகத்தினால் நிறைந்திருக்கிறாரு. அங்கே உள்ளவெல்லாம் மத வைராக்கியமாக இருக்கிறாங்க. இங்கே ஊழியம் செய்தால் ஏற்றுக்கொள்வாங்களா, நமக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் பயம். இந்த மனுஷரை பார்த்து ஒரு பயம். அது ஒரு மனிதன் தானே, எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் பயம் வரும். ஆனால் பயத்தில் நிலைநிற்க கர்த்தர் விட மாட்டார். பவுலுக்குள்ள ஒரு பயம் உண்டானது. இந்த இடத்துல நான் ஊழியம் செய்யலாமா, பிரசங்கம் பண்ணலாமா? ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் அதை அறிந்த உடனே ராத்திரியில பவுலுக்கு தரிசனமாகிறார். என்ன சொல்றார் பாருங்க, 9-10 வசனம். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கைப்படுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். ஆண்டவர் பார்த்தீங்களா, பவுலுக்குள்ள ஒரு பயம் வந்து விட்டதை உணர்ந்த உடனேயே கர்த்தர் வந்து நிற்கிறார். தரிசனமாகி, பயப்படாத, தைரியமா பேசு, ஒருத்தனும் உன் மேல கைப்பட முடியாது, நான் இருக்கிறேன், இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் இப்படி பேசுவார், என்கிட்ட பேசி இருக்கிறார். பயப்படாத, தைரியமா பேசு. இப்போ கர்நாடக மாநில உடுப்பிக்கு போயிருந்தோம். கூட்டத்துக்கு ஒரு கூட்டம் நடக்கக்கூடாது, எங்கள் கேம்பஸில் நடக்குது, நாங்களாம் சேர்ந்து நடத்துகிறோம், இல்லை யார் வேணாலும் வந்து பேசிட்டு இந்த மோகன்லாசஸ் பேசக்கூடாது, அவங்களுக்கு ஒன்று மோகன்லாசஸ் பேசக்கூடாது. கர்நாடகாவில் அங்கே ஒரு மத தீவிரவாத அமைப்பு எஸ்பி கிட்ட சொல்லி ஒரே கம்ப்ளைண்ட், அவர் பேசக்கூடாது அப்படின்னு. அப்புறம் கோர்ட்டுக்கு போய் நீதிபதி சொல்லிட்டாங்க, அவர் பேசலாம், அவர் மேலே எந்த வழக்கும் இல்லை, எல்லாமே முடிக்கப்பட்டு விட்டது, இப்போ அவர் மேலே வழக்கே கிடையாது, அவரை பேசலாம், போலீஸ் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு எழுதிட்டார். அதனால் வேறு வழி இல்லாமல் போலீஸ் வந்து காவலுக்கு நின்னாங்க. ஆனால் அந்த மத தீவிரம் நாங்கள் பேச விட மாட்டோம், பெரிய கலாட்டா பண்ணோம், கூட்டத்தை நடத்த விட மாட்டோம், பெரிய கூட்டமாக நாங்கள் வருவோம், என்ன பண்ணுவோன்னு சொல்லி அங்கே இருக்கிற கன்னட யூடியூப்ல எல்லாம் பேசுகிறாங்க, டிவியில எல்லாம் நியூஸ் வருது, ஃப்ளாஷ் ஆகுது, கன்னட நியூஸ்ல எல்லாம் சொல்கிறாங்க மோகன்லாஸ் கூட்டத்துக்கு தடை, எல்லாம் பேசுகிறாங்க, இந்த செய்தியெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ குழப்பம் இருக்கும்போது நமக்குள்ள ஒரு பயம் வரும்ல, நேச்சுரல், நம்மளும் பாடுள்ள மனிதன். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போனேன்னா இதே வசனத்தை கொண்டு பேசினார், நீ பயப்படாமல் பேசு, தைரியமாக பேசு, இந்த பட்டணத்தில் எனக்கு நிறைய ஜனம் இருக்கிறாங்க, ஒருத்தனும் மேலே கை போட முடியாது, சும்மா பயமுறுத்துவான் அவ்வளோதான், பயமுறுத்தி பேசுவான் அவ்வளோதான், தைரியமாக பேசு. தைரியமாக கர்த்தர் பேச வைத்தார், தைரியமாக அவருடைய வார்த்தைகளை சொல்ல வைத்தார். நம்மளை பயமுறுத்தி முடக்க பார்க்கிறான் பிசாசு. ஆண்டவர் சொன்னார், பயப்படாத, ஒருத்தனும் கை போடுவதில்லை, கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டா அவ்வளவுதான், யாரும் தொட முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த பயத்தை நீங்க ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? எபிரேயர் 13 அதிகாரம் 5-6 வசனம் வாசிங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து
உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. ஆதலால் நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்லணுமா? நல்லா கவனிங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். நீ எங்கே போனாலும் கூட இருப்பேன். நீங்கள் வெளியில் போனாலும், வேலைக்கு போனாலும், ஷாப்பிங் போனாலும் கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். அதனால நீ தைரியம் கொண்டு, பயப்படாம தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனிதன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஆமென். இதை சொல்லுங்க, இந்த வசனத்தை திரும்ப 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 சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனிதன் எனக்கு என்ன செய்வான். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதங்க என்பதாக. இந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லுங்க, பயம் உங்களை விட்டு ஓடிவிடும். ரெண்டாவது, இந்த சீஷர்களுக்கு இன்னொரு பயம் இருந்தது. என்ன பயம்னா, எதிர்காலத்தை குறித்த பயம். இயேசு சீஷர்கள் மத்தியில் வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் சொல்லி பயத்தை மாற்றிட்டார். அவங்களுக்கு மனுஷரை குறித்த பயம், ரெண்டாவது எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் இருந்தது. எதிர்காலத்தை குறித்த பயம். அப்படி என்ன பயம் எதிர்காலத்தை குறித்து அப்படின்னு சொன்னால், இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் பிஸ்னஸ் பண்ண ஆட்கள், ஃபிஷிங் பிஸ்னஸ். பேதுரு, யோவான், அந்திரியா, யாக்கோப் எல்லாம் போட்டு வச்சு மீன் பிடிச்சு வியாபாரம் பண்ண ஆட்கள், பிஸ்னஸ் பண்ணவங்க. இயேசு கூப்பிட்ட உடனே அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க. மத்தேயு கவர்மெண்ட் ஆஃபீஸர், நல்ல வேலை செய்து கொண்டிருந்தார், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், வேலையை விட்டுட்டு வந்துட்டார். எல்லாருக்குமே பொறுப்பு இருந்தது, வேலை இருந்தது. இயேசு கூப்பிட்ட உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ 3.5 வருஷம் அவங்களுக்கு சாப்பாடு இயேசு கொடுக்கிறார், உடைகள் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். இயேசு தான் எல்லாத்துக்கும் பார்த்து கொள்கிறார், அவங்களுடைய தேவைகளை எல்லாம். இப்போ இயேசு இல்லை, இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. மரிச்சிட்டாரு, அடக்கம் பண்ணியாச்சே, இனி எப்படி வாழ போகிறோம், எதிர்காலம் என்ன, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, திரும்ப மீன் பிடிக்க போகணுமா, எப்படி வாழ போகிறோம், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம், ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ணுவோம், இனி சொந்த குடும்பத்தை போய் பார்க்கணும், அவங்கெல்லாம் கேலி பண்ணுவாங்களே, ஏசு ஏசு நீ போனீங்க, படகெல்லாம் விட்டுட்டு போனீங்களே, என்னாச்சு, தெருவில் விட்டு போயிட்டார் அவங்கள சொல்லுவாங்களே. எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் அவங்களுக்குள்ள. இனி என்ன சாப்பிடுவோம், எப்படி வாழுவோம் என்கிற பயம். சிலருக்குள்ள எதிர்காலத்தை குறித்த பயம். இப்போவே எதுக்கு பெட்ரோல் பல்கில் அவ்வளோ கீவு நிற்குது, பயம். பெட்ரோல் பஞ்சம் வந்துருமோ, பயம். கேஸ் எல்லாம் எதுக்கு பதுக்குறோம், கேஸ் எந்த பஞ்சம் வந்துடும், கிடைக்காது, அதை பதுக்குறாங்க. மக்களுக்குள்ளே பயம். உலகம் முழுதும் மக்களுக்குள்ளே பயம் காணப்படுகிறது. பொருளாதார வீழ்ச்சி வந்து கொண்டே இருக்கிறாரு, வேலை இழப்புகள் நடந்து கொண்டே இருக்கிறாரு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுனால அமெரிக்காவில் பெரிய பெரிய கம்பெனியில் 16,000 பேர் 20,000 பேர் வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. இது உலகம் முழுவதும் இது பரவி கொண்டு வருகிறது. பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க, இன்னும் 5 வருஷத்துக்குள்ள பல லட்சம் பேர் வேலை இழக்கிற அபாயம், ஐடி கம்பெனியில் வேலை இழக்கிற அபாயம் வந்திருக்கிறார். பயம் எல்லாருக்குள்ளும். பாருங்களேன், எல்லாருக்கும் 8 மணி நேரம் வேலைன்னா, ஐடியில் வீட்டில் வேலை செய்தால் கூட 12 மணி நேரம் வேலை. எதுக்கியா 12 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை, இவ்வளோதான் செய்ய முடியும்னு சொல்லலாம்ல. பயம். வேலையை விட்டு நிறுத்திடுவாங்க, போடான்னு சொல்லிடுவாங்க. பயம். பயந்து தான் வேலை செய்கிறாங்க. 16 மணி நேரம் 20 மணி நேரம் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்து வேலை செய்கிறாங்க. பயம். வேலை போயிருமோ என்கிற பயம். சந்தோஷமாக வேலை செய்யலை, பயம் பயம் பயம். வியாபாரிகளுக்கு பயம். கேஸு கிடைக்கல, ஆயில் கிடைக்கல அப்படின்னா வியாபாரம் பாதிக்கப்படுமே. இப்போவே பயம் வந்துட்டு வியாபாரிகளுக்கெல்லாம் பயம். இன்னொரு பக்கத்தில் 50,000 ரூபாய்க்கு மேலே கொண்டு போகிறதுக்கு பயம். உங்கள் பணத்தை நீங்கள் கொண்டு போகிறதுக்கே பயம். பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை குறித்த பயம் வீடுகளில் வந்து விட்டார்.
தங்க விலை ஏறிக்கிட்டே போகுது, எப்படி பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண போகிறோம்? பயம். உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியமும் பயப்படுத்தி கொண்டே இருக்கிறது. வியாபாரிகளுக்கு பயம், இது மாதிரி படிக்கிறவங்களுக்கு பயம், ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு பயம். புதிய புதிய சட்டமாக வந்து கொண்டிருக்கிறது. சட்டங்கள் புதிதாக்கப்படுறதுனால பயம். எப்படி நம்ம வாழப்போகிற செய்ய போகிறோம் என்பதான ஒரு பயம். எல்லா இடத்திலும் பயம். கார்பரேட் கம்பெனி நடத்துகிறான்னு கோடி கோடியாக நம்ம பணத்தை சுருட்டி ஏமாற்றி ஏப்ப விடுறான்னு அவன் நிம்மதியாக இருக்கான்னு நினைக்கிறீங்க? பயம். திடீர்னு வீழ்ச்சி வந்துடுமோ, திடீர்னு டாலர் மதிப்பு பாதிக்கப்படுமோ, பொருளாதாரம் பாதிக்கப்படுமோ, நமக்காவது கொஞ்சம் தான் நஷ்டம், அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடி நஷ்டமாயிரும். ஒரு சின்ன வீழ்ச்சி. எல்லாருக்குள்ளேயுமே பயம். அரசியல்வாதிகளுக்கு பயம். பயம். வெளியில மேடையில வீரம் பேசுறான் பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ள பயம். தோத்துருவோமோ, ஓட்டு கிடைக்காதோ, பயம். எல்லாருக்குள்ளேயுமே பயம். பயம். அந்தந்த சூழ்நிலையில பயம். எதிர்காலத்தை குறித்த பயம். நீ பாருங்க, தேர்தலில் எல்லாம் இலவசம். எதுக்கு சொல்றான்? பயம். தோத்துறோம் என்ற பயத்துல ஃப்ரிட்ஜ் தர்றேன்றாங்க. இனிமே பாருங்க, நீ வீட்டிலே உட்காந்துரு, டிவி தருவோம், சாப்பாடெல்லாம் வீட்டுக்கே தந்துடுவோம், ரேஷன் அரிசிலாம் வீட்டுக்கே தந்துடுவோம், செல்ஃபோன் தந்துடுவோம். நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு சாப்பிட்டு டிவி பார்த்துக்கிட்டே இரு, சீரியல் பார்த்துக்கிட்டே இரு, எனக்கு மட்டும் ஓட்டு போடு அப்படி சொல்லுகிற காலத்தில் வந்துட்டோம். ஏன்னா பயம். எப்படியாவது ஆட்சிக்கு வரணும், தோத்துட்டு அவமான நிந்தை வாழ்க்கை போய் பயம். பயத்தினால என்னதான் சொல்றேன்னே தெரியாம வாக்குகள்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பாருங்க. எல்லாருமே, எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பயம். யார் தைரியமா இருக்கிற மாதிரி பேசுவாங்க, மேடையில ரொம்ப முழங்குவாங்க, தனியா போய் கேட்டு பாருங்க, பயம். பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை. எதிர்காலத்தை குறித்த பயம். உங்களுக்குள்ள நீங்க எப்படி இருக்கிறீங்க? என் பிள்ளை நினைச்சாதான் என் பயமா இருக்குது. நம்ம காலம் முடிஞ்சிட்டு இப்ப பயங்கரமான காலம், என்ன ஆகுமோ தெரியல. எதிர்காலத்தை குறித்த பயம். சொல்றாங்க, என் மகன் அழுதுகிட்டே இருக்கிறான். இப்பவே எதுக்கு அழுகிறான் அப்படின்னு கேட்டேன். மகன் அழுதுகிட்டே இருக்கிறான், எப்போ பார்த்தாலும் வந்த வீட்டுக்கு வந்து அழுகிறான், ஒரு வேலை செய்கிறான். எதுக்கு அழுகிறான்னா, அவனுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. குழந்தை பிறந்த சந்தோஷம் தானே, குழந்தை பிறந்த சந்தோஷம் தானே. பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, சரி, அதுக்கு சந்தோஷப்பட வேண்டியது தானே. இல்லை 24 வயசில் கல்யாணம் பண்ணணுமானா அதுக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுமே. 24 வருஷத்துக்கு அப்புறம் இந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணுறது குறித்த பயம் வந்துட்டு. எப்படியெல்லாம் பயம் வருது பாருங்க. பயம். அது நினைச்சு நினைச்சு அழுகிறானா. குழந்தை இருக்குன்னு சந்தோஷம் வரல, பயம். இன்னைக்கு எல்லாருடைய உள்ளத்தில் ஒரு பயம். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு எல்லா பயத்தையும் உடைய உள்ளத்தை விட்டு ஆண்டவர் எடுத்து போட விரும்புகிறார். நீங்க பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வரணும், வாழணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா, கேஸ் தட்டுப்பாடு வருகிறது, கஷ்டம். அதுக்கு என்ன பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களை காப்பாற்ற ஒரு தேவன் இருக்கிறார். பயமற்ற ஒரு வாழ்க்கை வாழணும். டீசல் கிடைக்காது, பெட்ரோல் கிடைக்காது, இனிமே அவ்வளவுதான். பயம். அதுக்கு என்ன பரவாயில்ல, நாங்க நடந்து போவோம், வீட்டிலேயே இருப்போம், எங்களை ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்போம், எங்களை கர்த்தர் நடத்துவார். பயமற்ற ஒரு வாழ்க்கை வாழணும். சமுதாயத்தில் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பயந்து பயந்து பயந்து, பொருளாதாரத்தில் அது நடக்குது, யுத்தம் நடக்குது, அதனால் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும். இதல்ல வாழ்க்கை. என்ன நடந்தா என்ன, கடைசி காலம் இப்படிதான் இருக்கும். யுத்தங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சிகள் வரும், உபத்திரவம் வரும், பாடுகள் வரும், கிறிஸ்தவங்களுக்கு உபத்திரவம் வரும். அப்படிதான் இருக்கும் இனிமே. அதுக்கு மத்தியில தைரியமான ஒரு வாழ்க்கை வாழணும், பயமற்ற ஒரு வாழ்க்கை வாழணும். அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற வாழ்க்கை. சூழ்நிலை கண்டு பயப்படாதங்க. எதிர்காலத்தை கண்டு, எல்லாம் நம்முடைய கர்த்தருடைய கைக்குள்ள இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய வீடு கட்ட ஆரம்பிச்சோம். முதல் பில்டிங் டிஜேஸ் வந்து திறந்தாங்களே, 80களில் கட்ட ஆரம்பிச்சு அஸ்திபாரம் தான் போட்டோம். உடனே மதவாதிகள், அப்பவே 80களிலேயே மத தீவிரவாதிகள் வந்து எங்களை எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. 80களிலேயே, இப்போ இல்லை, 80களில் பப்ளிக் மீட்டிங் போட்டு பேசினான். இப்போ அது ரூமில் உட்காந்து வீடியோவில் பேசுகிறான் பயந்துக்கிட்டு.
அப்போ பப்ளிக்காக மேடை போட்டு பேசினா 4 மாவட்டியில் எங்களை வந்து திட்டுறதும் பேசுகிறதும் கட்டடம் கட்ட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்த பெர்மிஷனை நிறுத்தி வச்சுட்டாங்க. கவர்மெண்ட் பெர்மிஷனோட தான் கட்டினோம், நிறுத்தி வச்சுட்டாங்க. கலெக்டர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்குங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அதெல்லாம் கிடையாது வேணுக்குன்னு. அப்போ வந்து ஆளுங்கட்சி 2 கிறிஸ்தவ எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. திருச்செந்தூர் தொகுதியில், இன்னொன்று நாங்குநேரி அந்த பக்கம் தொகுதியில். அவங்கள்ட்ட பர்சனலாக எனக்கு பழக்கம் கிடையாது. அவங்களே போய் பேசியிருக்கிறாங்க கலெக்டர்கிட்ட, இது மாதிரி 4 மாவட்டத்தில் ஜெப வீடு கட்டுறாங்க, எதுக்கு தடுக்கிறீங்கன்னு. பாருங்கள், இவ்வளோ ஃபைல் எதிர்ப்பு இருக்குது, இவ்வளோ பேர் பெட்டிஷன் போட்டிருக்காங்கன்னு ஃபைலை தூக்கி காமிச்சு, இதெல்லாம் இனிமேல் வந்து சீஃப் மினிஸ்டர் தான் தீர்மானிக்கணும், நீங்கள் தலையிடாருங்க என்னொன்று. என் மேலே உள்ள அன்புனால் போயிருக்காங்க, பர்சனலாக நான் போய் பார்க்கல. அதோட எல்லாம் ஒதுங்கிட்டாங்க. இதில் கட்ட முடியாது. ஒரு லாயர் வந்தார், ஒரு லாயர். அவர் வந்து சொன்னார், உங்களுக்கு பயங்கர எதிர்ப்பு இருக்குது, இந்த இடத்துல இந்த கட்டடத்தை கட்ட விட மாட்டாங்க, அதனால் நீங்கள் வேறு இடத்துல கட்டுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் ஏன் வேறு இடத்துல கட்டணும், இது நானாக வாங்கின கத்தர் கொடுத்த இடம், கத்தர் இடம் கொடுத்து கத்தர் கட்ட சொன்னார், கட்டுக்கிறோம். லீகலாக பெர்மிஷன் வாங்கி கட்டு, நாங்கள் யாரையும் ஏமாத்தலை, திருடலை, பொய் சொல்லலை, கட்டுக்கிறோம். இல்லை கவர்மெண்ட்டே உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்குது, கவர்மெண்ட்டை கத்தர் மாற்றிடுவார், அவர் பெரியவர். எதிர்க்கிறவன் எவனா இருந்தாலும் கத்தர் மாற்றிடுவார், அவர் திட்டத்தை மாற்ற முடியாது. இது கத்தருடைய திட்டம். அவர் திட்டத்தை எவனால மாற்ற முடியும்? ஒருவரால மாற்ற முடியாது. அவர் சொன்னார், எப்படி இவ்வளவு தைரியமா பேசுறீங்க பிரதர்னார். எப்படி இவ்வளவு தைரியமா பேசுறீங்க? ஏன்னா இவங்க இந்த மாநிலத்துக்கு தலைவர், உலகத்துக்கே தலைவர் என்னுடைய ஆண்டவர், உலகத்தையே கைக்குள்ள வைத்திருக்கிற ஆண்டவர். 5 வருஷம் ஓட்டுக்காக ஆளுகை பண்றவனுக்கு இவ்வளவு தைரியம் இருந்தால், நித்திய நித்திய காலமாய் ஆளுகை செய்கிற என் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். நான் ஏன் பயப்படணும்? தப்பு செய்தா பயப்படணும், ஏமாத்தினா பயப்படணும், ஏன் பயப்படணும்? தேவ பிள்ளைகள் பயம் இல்லாத வாழ்க்கை வாழணும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு பயம் உடைய உள்ளத்தை விட்டு விலகணும். பயத்திலிருந்து அந்த வேர்கள் பிடுங்கப்படணும். எதிர்காலத்தை குறித்து பயப்படாதங்க. தாவீது சொல்லுகிறார், எனக்கு விரோதமாய் ஒரு யுத்தமே நடந்தாலும், ராணுவமே வந்தாலும் தனி ஆளாக உள்ளே போவேன், ஒருவரும் என்னை சேதப்படுத்த முடியாது. அதான் நம்முடைய விசுவாசம். எனக்கு எதிராக 10,000 பேர் விழுந்தாலும் என்னை அது அணுகாது. என் சத்துருக்களுக்கு வரும் சரி கட்டுதலை நான் பார்ப்பேன். என் மேல யாராவது அனாவசியமா கை வச்சா நான் அமைதியா இருப்பேன், பரலோகம் அமைதியா இருக்காது, என் தேவன் அமைதியா இருக்க மாட்டார். அது எனக்கு தெரியும். அதனால தைரியம். தேவன் மேல் அப்படி சார்ந்து நிக்கணும் விசுவாசத்துல. சவுலை போய் ஆண்டவர் சந்திக்கிறார். சவுலை சந்திக்கும் போது என்ன சொன்னாரு? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம், சவுலே சவுலே, ஏன் என் பிள்ளைகளை துக்கப்படுத்துற, ஏன் என் சபையை தாக்குற, ஏன் என்னுடைய ஊழியர்களை அடிக்கிற அப்படி கேட்டாரா? சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அப்படிதான் கேட்டாரா ஆண்டவர்? ஏன் என்னை துன்பப்படுத்துற, ஏன் என் பிள்ளைகளை என்னை தாக்குறன்னு கேட்கல, என்ன ஏன் துன்பப்படுத்துகிறாய்? அப்படிதான் இயேசு கேட்டார். நம்ம சபை மேல, நம்ம ஊழியத்தின் மேல, நம்ம மேல ஒருத்தர் கை வச்சா பரலோகம் வந்து கேட்கும், என்ன ஏன் டிஸ்டர்ப் பண்ற? அல்லேலூயா சொல்லுங்க. என்ன ஏன் டிஸ்டர்ப் பண்ற? நீங்க சரியா நின்றா, முழங்காலில் நின்றா, தேவனுடைய சித்தத்துக்குள்ள நின்றா, ஒருத்தனும் மேல கை வைக்க முடியாது. உங்க இஷ்டத்துக்கு ஊழியம் செய்து, பணத்துக்கும் பொருளுக்கும் காசுக்கும் காணிக்கைக்கும் ஊழியம் செய்தா ஆண்டவர் விலகி நிற்பார். கர்த்தருக்கு உண்மையா நில்லுங்க, உங்க பட்சத்துல கர்த்தர் நிற்பார். பயம் கொஞ்சம் வர்ற மாதிரி தெரிஞ்சாலே பயப்படாத, நான் இருக்கிறேன், பயப்படாத, தைரியமா இரு, பயப்படாது. கிட்டத்தட்ட 125 போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ், மோகன்லாஸ் மேல அரெஸ்ட் பண்ணுங்க, உள்ள வைங்க அப்படின்னு 125 போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரே டைம்ல வழக்கு. எல்லாரும் சொல்லலாம், வெளியே போகாதங்க, ஏர்போர்ட்டில் பிடிச்சிருவாங்க, வெளியே போன அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நான் போயிட்டு வந்துட்டு தான் இருந்தேன்.
சென்னையிலேருந்து என்னை நேசிக்கிற 2 ஊழியர்கள் வந்தாங்க. பிரதர், ஆன்டிசிபேஷன் பெயில் எடுத்துருங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான எல்லா நடவடிக்கைகளும் செய்கிறாங்க, போலீஸ் பெரிய டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க. நான் இருக்க ஆன்டிசிபேஷன் பெயில் எடுக்கணும், இல்லை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, பண்ணட்டும், ஜெயிலில் போட்டுருவாங்க, போடட்டும், நான் தனியாக போக மாட்டேன்ல, என் கூட இயேசு வருவார்ல ஜெயிலுக்குள்ள. தனியாக போனால் தானே பயப்படணும். யோசேப்பை அவர் மீது பலி சுமத்தி ஜெயிலில் போட்டார்கள். அடுத்த வசனம் சொல்லு, கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். ஜெயிலுக்குள்ள இயேசு என் கூட இருப்பார்ல. எனக்கு அங்கே ஊழியம் இருந்தாதான் ஜெயிலுக்குள்ளே என்னை கொண்டு போக முடியும். எனக்கு அங்கே ஊழியம் இருக்குன்னா நான் ஜெயிலுக்கு போய்த்தான் ஆக வேண்டும். அங்கே கர்த்தர் எனக்கு ஊழியம் வச்சிருப்பாரு. அங்கே கைதிகளை ரட்சப்புகளை நடத்தணும், நாங்க ஜெபிக்கணும்னா கர்த்தர் ஜெயிலுக்குள்ள கொண்டு போவார். அதுக்கு நான் ஆயத்தம். அங்கே எனக்கு ஊழியம் இல்லைன்னா கொண்டு போக மாட்டார். பவுலுக்கு அடி, இரத்த காயம், பவுல சீலாவும் ஜெயிலுக்குள்ள கொண்டு போய் அடைக்கிறாங்க. ஏன்? ஆண்டவர் அமைதியா இருந்தாரு. அவங்க நடுராத்துல பாடி ஜெபிக்கும் போது அங்க அந்த இடமே அசைஞ்சதை கைது பண்ணும்போது கர்த்தர் தூதர்களை அனுப்பி இருக்கலாம்ல. எதுக்கு ஆண்டவர் அமைதியா இருந்தாரு? ஜெயிலுக்குள்ள போகட்டும். ஜெயிலுக்குள்ள போனாதான் சிறைச்சாலை அதிகாரி ரட்சிக்கப்பட முடியும், அங்க இருக்கிற கைதிகள் ரட்சிக்கப்பட முடியும். ஆத்ம ஆதாயத்துக்காகத்தான் கர்த்தர் அனுப்பினார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஊழியக்காரனை அரெஸ்ட் பண்ணி லாக்கப்ல வச்சிருக்கேன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க ஏதோ ஒரு காரியம் நடக்க போகிறது, யாரோ ரட்சிக்கப்பட போறாங்க. இதைத்தான் நம்ம எடுக்கணும். எதுக்கு பயப்படணும்? ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார், சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவர்களா இருக்கிறவங்களுக்கு பயப்படாத, சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்தில் தள்ள வல்லவருக்கே பயப்படுங்க. அப்படிதான் சொல்லி இருக்கிறார் இயேசு. வசனத்துல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா பயம் வராது. அதனால தான் வசனத்தை தியானிக்க தியானிக்க கர்த்தர் உங்களை பலப்படுத்திக்கிட்டே இருப்பார், தைரியப்படுத்திக்கிட்டே இருப்பார். வசனத்தை கொண்டு பேச, பயப்படாத பயப்படாத, நான் இருக்கிறேன் கூட, பயப்படாத, எனக்கு தெரியாம ஒண்ணு நடக்காது. நிந்த வருது, அவமானம் வருதா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதுக்கு மத்தியில் நான் கூட இருப்பேன், அவ்வளவுதான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எதிர்காலத்தை குறித்து பயப்படாருங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பயப்படா. எங்க படிக்க வைப்பேன், எப்படி அது கர்த்தருக்கு தெரியும். உங்களுடைய தேவையை சந்திக்க கர்த்தருக்கு தெரியும். வேலை போயிரும் போல இருக்குது, போனா என்ன? இந்த வேலை போனா அடுத்த வேலையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பார். இல்லாத ஒரு வேலையை உங்களுக்கு உருவாக்கி தருவார். அந்த வேலையை நம்பி உங்களுடைய வாழ்க்கை இல்லை. விசுவாசிங்க. இந்த வேலையை நம்பி நான் வாழல, நான் கர்த்தரை நம்பி வாழுகிறேன். இந்த வேலை போனா இன்னொரு வேலையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. எதிர்காலத்துக்கு குறித்து பயப்படாதங்க. வேலை போயிருமோன்னு பயப்படாதங்க. ஒன்று போனா 4 வழிகளை கர்த்தர் திறக்க முடியும். அவரை சார்ந்து வாழ பழக. விசுவாசத்துல பலவீனமா இருந்தா தான் பயம் வரும். விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா பயப்பட மாட்டீங்க. நீங்க பயப்படுறீங்கன்னா என்ன அர்த்தம்? விசுவாசத்துல பலவீனமா இருக்கிறீங்க. ரோமர் 7ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா மாறுங்க. வசனத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, இயேசுவின் வல்லமை விசுவாசிங்க. விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருந்தா பயத்தை உங்களை மேற்கொள்ளாது. பயம் வந்தாலும் அது விலகி போகும். விசுவாசம் அது ஜெயிக்கும். விசுவாசம் வசனத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்க, தியானிக்க தியானிக்க விசுவாசம் உங்களுக்குள்ளே பெருகும். எனக்குள்ள இந்த விசுவாசம் வந்தது வேத வசனத்தினால் வந்தது. கர்த்தர் இதை கொண்டு தினந்தோறும் பேசுவார், தினந்தோறும் என்னை பலப்படுத்துவார். அந்த பலன் தான் பேச வைக்கிறது. கர்த்தர் கொடுக்கிற பலன். வசனத்துல ஸ்ட்ராங்கா இருங்க, விசுவாசத்துல உறுதியா இருங்க, பயப்பட மாட்டீங்க. ஐயோ என்ன செய்வீங்க? அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். எதுக்கு பயப்படணும்? கொரோனா காலத்துல நிறைய பேர் செத்தது பயத்துல தான். தெரியுமா உங்களுக்கு? கொரோனா தாக்கி சாகாம நிறைய பேர் செத்தாங்க. திருநெல்வேலியில் ரொம்ப ஃபேமஸ் திருநெல்வேலி அல்வா, இருட்டு கடை அல்வா. ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? சீஃப் மினிஸ்டர் கூட போய் அதை வாங்கி சாப்பிட்டாங்க. இருட்டு கடை அல்வான்னா ஃபேமஸ் திருநெல்வேலியில். அதனுடைய ஓனர் கொரோனா காலத்தில் தற்கொலை பண்ணி செத்துட்டார். அவருடைய ஓனர் தற்கொலை பண்ணி செத்துட்டார்.
எவ்வளோ வருமானம், பணம், புகழ் எல்லாருக்கும். ஏன் தற்கொலை பண்ணி சாகணும்? கொரோனா தாக்கிட்ட அவரை? கொரோனா தாக்கலை, கொரோனா தாக்கி விடுமோ என்ற பயத்தில் தற்கொலை பண்ணிட்டார். தெரியுமா அவங்களுக்கு? பேப்பரில் நியூஸ், கொரோனா தன்னை தாக்கி விடுமோ என்கிற பயத்தில் தற்கொலை பண்ணி செத்துட்டார். எவ்வளோ பெரிய ஆளு, எவ்வளோ பெரிய பணம் வச்சிருந்த ஆளு, தற்கொலை பண்ணி சாக காரணம் என்ன? பயம். ஆனால் தான் ஆண்டவர் சொல்றார், பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. அவருக்கு தெரியாம எதுவுமே நடக்கும். உன் தலையில் இருக்கிற ஒரு மயிர் கூட அவருக்கு தெரியாம கீழே விழாது. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன நடந்தாலும் பயப்படாதங்க. எதிர்காலம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. உங்களுடைய ஆயுச நாட்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் உங்களை இந்த பூமிக்கு அனுப்பும் போது எந்த நாளிலே நீங்கள் மரணத்தை சந்திக்கணும், எந்த தேதி, என்ன டைம் என்று பரலோகத்தில் குறிக்கப்பட்டு விட்டது. அது வரைக்கும் மரணம் உங்களை தொட முடியாது. ஒரு நிமிடம் முந்தவன் செய்யாது, பிந்தவன் செய்யாது. ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது உங்களுடைய ஆயுஷ நாட்கள். மறந்துறாருங்க. பிறகு எதுக்கு பயப்படுறீங்க? பயம் விலகணும். முதலாவது அவங்க மனுஷரை குறித்த பயந்தாங்க, ரெண்டாவது எதிர்காலத்தை குறித்து பயந்தாங்க, மூன்றாவது இந்த சேஷைகள் என்ன பயந்தாங்க தெரியுமா? மரண பயம். யூதர்கள் தங்களையும் கொன்று விடுவார்களோ என்கிற மரண பயம். இதுதான் கொடிதான பயம். பயத்திலேயே ரொம்ப பயங்கரமானது மரண பயம். நான் இறந்துருவனோ, செத்துருவனோ, இந்த நோய் என்னை கொன்று விடுமோ பயம், மரண பயம். அது பிசாசு அதுக்கு பின்னால் இருக்கிறான். உங்களை பயப்படுத்தி 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 கடைசியில் தற்கொலைக்கு நேராக கொண்டு வந்து நிறுத்துவான். இதுதான் பிசாசனுடைய தந்திரம், இதுதான் பிசாசனுடைய கிரியை. மரண பயம் அவங்களுக்குள்ளே காணப்பட்டது. எல்லாவற்றை விட கொடிதான பயம் இதுதான் பாருங்க. ஒரு சகோதரர் வந்து சொன்னார், பெரிய ஆஃபீஸர், ஒரு பெரிய ஆஃபீஸராக பணி செய்கிறார் ஒரு ஆஃபீஸில். அவர் வந்து, பிரதர் எனக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். பயம். என்ன பயம்? யார் பயமுறுத்துறாங்க? இல்லை பிரதர், நான் ரூமில் இருந்தால் யாரோ வர்ற மாதிரி இருக்கும், சத்தம் கேட்கும், ஒரு ஆள் நடந்து வர்ற மாதிரி. யாருன்னு பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. என் இருதயம் அப்படி வேகமாக துடிக்கும், அப்படி ஒரு பயம். நான் வந்து ஆஃபீஸுக்கு போனால் நடந்து போய்கிட்டே இருப்பேன், என் பின்னால் யாரோ வேகமாக நடந்து வர்ற மாதிரி இருக்கும், ஒட்டிக்கிட்டு வந்து நின்னமா இருக்கு. திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. டக்குன்னு ஒரு பயம், இருதயம் வேகமாக துடிக்கும். ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன், என் டேபிள் பக்கம் யாரோ ஒருத்தர் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும், யாரோ வந்திருக்கான்னு திரும்பி பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. டக்குன்னு ஒரு பயம். ராத்திரி மட்டுமல்ல, பகல்லையும் பிரதர், இரவும் பகலும் எனக்குள்ள ஒரு மரண பயம் என்னை வாதிக்கிறது. இப்போ நான் செத்துருவேன்னு பயம், இதை விட செத்துட்டா பரவாயில்லன்ற தோன்றுகிற பயம் எனக்குள்ள வந்திருக்கிறது. ஒரு ஆவி, சாத்தான் அவரை பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறான், அவரை அழிக்கும்படி போராடுகிறான். நான் சொன்னேன், பிரதர் பயப்படாதுங்க, இயேசு சாத்தானை ஜெயித்துட்டார் சிலுவையில். இந்த பயத்தை கொண்டு வந்து ஆவியை ஜெயித்துட்டார். இப்போ இயேசு உங்களுக்குள்ள பூரணமாக வரணும். நீங்கள் அவரை நேசிக்கிறீங்க, உண்மைதான். உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அவர் வரணும் இல்லை, உள்ளத்துக்குள்ளே வரணும் இல்லை, உங்களோட அவர் வந்து வாழணும் இல்லை. அப்போ தானே பிசாசு பயப்படுவான். அவருக்கு வாழ்க்கையில் இடம் கொடுங்க, உள்ளத்தில் இடம் கொடுங்க, அவர் உள்ளுக்குள்ளே வரட்டும், பயம் போயிடும். தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார், பயம் அவர் விட்டு விலகினர். பூரணமான விடுதலை. இப்போ பயமில்லாத ஒரு வாழ்க்கை, இயேசு என் கூட இருக்கிறார் என்கிற ஒரு வாழ்க்கை. அதுதான். பிசாசு பயமுறுத்தி கொண்டே இருப்பான், மரண பயத்தை கொண்டு வருவான். நீ செத்துருவ, நீ செத்துருவ, நீ சாக போகிற, உன் வாழ்க்கை முடிய போகிறது. ஆமாம், இலங்கையில் நான் சொன்னல ஒரு சாட்சி, ஒரு வாலிப மகள், +2 ஸ்கூலில் படித்து கொண்டு இருக்கிற மகள், எக்ஸாம் எழுதணும், ஒரு வியாதி தாக்கினது, கை காலில் செயலத்து போகிற மாதிரி உணர்வு. டாக்டர்கிட்ட போனாங்க, சிறுநீரகம் பாதிக்கப்பட்டுட்டு ஆப்ரேஷன் பண்ணி சிறுநீரகத்தை அப்புறப்படுத்தணும், அல்லது அடுத்த சிறுநீரகத்தையும் தாக்கிறோம். இவளுக்குள்ள மரண பயம், நான் செத்துருவனோ என்கிற பயம். அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ அவங்க கிறிஸ்தவங்க கிடையாது. அவங்க அம்மா பாருங்க, இலங்கையில் அவங்க அம்மா பாருங்க, உடனே ஜாதகத்தை எடுத்துகிட்டு போனாங்க. ஜாதகத்தில் என்ன இருக்குன்னு அந்த மகளுக்கு எழுதி வைத்த இந்துக்கள் எல்லாரும் ஜாதகம் எழுதுவாங்க. குழந்தை பிறந்த நேரத்தை வச்சு இந்த கிரகம் அந்த கிரகம்
இந்த நாள் தோஷம் இதெல்லாம் கண்டுபிடிச்சு ஜாதகம் எழுதுவாங்க. அதுக்கு ஒரு ஜாதக புக்கு வச்சுருப்பாங்க, ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டில் நான் இந்துவாக இருந்தெல்லாம் சின்ன வயசில் எங்களுக்கெல்லாம் எழுதி வச்சுருந்தாங்க. எங்கள் பாட்டி அதெல்லாம் கொண்டு போய் ஆரம்பத்தில் பார்ப்பாங்க, ஜாதகம் எல்லாம் பார்ப்பாங்க. அது மாதிரிலாம் இந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு போனாங்க. அவன் வந்து ஜாதகத்தை புரட்டி பார்த்துட்டு சொன்னான், இந்த ஜாதகத்துக்கு உடைய மகள், இந்த ஜாதகத்துக்கு உடைய மகள் அவள் வந்து வாலிப வயசில் இறந்துருவா, 20 வயசு அவள் தாண்ட முடியாது, அவள் இறந்து போயிடுவா, அதுக்கு மேலே ஆயுசு நாள் இல்லை, ஆயுசு இவ்வளவுதான் ஜாதகத்தில் இருக்குது சொல்லிட்டான். இப்போ ஜாதகமும் சொல்லிட்டா செத்து போயிடுவான்னு இவளுக்குள்ள இன்னும் மரண பயம். அப்போ நான் இறந்துருவேன், ஜாதகமும் அப்படி சொல்லுது. ஒரு நாள் அவங்க அம்மா கோயிலுக்கு போகும்போது போகிற வழியில் இந்த மகளை கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் இந்த தாயார் போகிற வழியில் குறி சொல்கிறவங்க, இந்த குறி சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு கோலை வச்சுக்கிட்டு கைரேகை பார்த்து அப்படியே குறி சொல்லுவாங்க, ஒரு ஆவி வரும் குறி சொல்லுவாங்க. அது இந்த தாயை பார்த்து சொன்னாங்க, வா அப்படின்னு சொன்னோடனே, ஏன்னா உன் வீட்டில் ஒரு மரணம் நடக்க போகுது, ஒரு மகள் சாக போகிறாள், நீ அதை பார்க்க போகிறேன்னு குறி சொல்கிற ஆவி சொல்லுது, உன் மகள் சாக போகிறான்னு. இந்த அம்மாவுக்கு இன்னும் துக்கம் வந்து சொல்கிறாங்க, ஜாதகத்திலும் அப்படி சொல்லுது, குறி சொல்கிற ஆவியும் அப்படி சொல்லுது, டாக்டர்ஸும் நீ ரொம்ப நாள் உயிர் வாழ முடியாதுன்னு சொல்கிறாங்க. எல்லா இடமும் மரணம் மரணம் மரண செய்தி. இப்போ மரண பயம். நமக்கு வந்து மரணம் வர்றதுக்கு முன்னாலே நம்மளே தற்கொலை பண்ணி செத்துடலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டா. இந்த வாலிப அம்மாக்கிட்ட சொல்லலை, இந்த மகள் தீர்மானம் பண்ணிட்டா, மரணம் நம்மகிட்ட வர்றதுக்கு முன்னாலே நம்மளே தற்கொலை பண்ணி செத்துருவோம். ஒரு தேதியெல்லாம் குறிச்சிட்டா, ஜூன் மாதம் இத்தனாம் தேதி தற்கொலை பண்ணி சாகணும்னு தேதி குறிச்சிட்டா. அவங்க அம்மா இது தெரியாமல் சொத்தை வித்தாவது உனக்கு நான் ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்றுறேன்னு டாக்டர்கிட்ட போய் ஆப்ரேஷனுக்கு தேதி குறிச்சிட்டு வந்துட்டாங்க. அதே சமயத்தில் நாம் ஒரு உபவாச ஜபம் நடக்குது அந்த ஊரில். அந்த ஊருக்கு நாங்கள் உபவாச ஜபம் நடத்த போயிருக்கிறோம். ஒரு ஹால் நிறைய மக்கள் வந்திருக்கிறாங்க. ஸ்ரீலங்கா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், அந்த நாட்டுக்காக ஜெபிக்கிறோம், உபவாச ஜபம். யாரோ சொல்லியிருக்கிறாங்க, உன் மகளை வச்சுட்டு நீ கஷ்டப்படுறிய, இந்த கூட்டம் நடக்குது போன்னு சொன்னால், கிறிஸ்தவ கூட்டத்துக்கு முதல் அந்த தாயும் மகளும் வந்திருக்கிறாங்க. அவங்க கிறிஸ்தவங்க இல்லை, கிறிஸ்தவ கூட்டம் பார்த்ததே இல்லை. உள்ளுக்குள்ள வந்து உட்காந்துட்டாங்களா, கூட்டம் பயங்கர நெரிசல், எல்லா இடம் பேக்டு, வாசலெல்லாம் மக்கள் நிற்கிறாங்க. நாங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், ஸ்ரீலங்கா தேசத்துக்கு. அந்த மகள் சொன்னால், இவங்க நாட்டுக்காக ஜெபிக்கிறாங்கம்மா, நமக்கெல்லாம் ஜெபிக்க மாட்டாங்க, வா போயிடுவோம் அப்படின்னு. திரும்பி பார்த்தா கூட்டம் நெரிசல், போக முடியாது. அதே நேரத்தில் டக்குன்னு ஜெபம் முடிச்சிட்டு இந்த இடத்துல தற்கொலை பண்ணி சாக தீர்மானம் பண்ணின ஒரு வாலிப மகள். பயம், மரண பயம் ஆட்கொண்டு இருக்கு. இயேசு உன்னை நேசிக்கிறா, நீ முன்னுக்கு வா அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு. இந்த மகளுக்கு ஆச்சரியம், என்னை பற்றி இவர் சொல்கிறாரு, நான் தானே தற்கொலை பண்ண தீர்மானம் பண்ணி இருக்கிறேன், எனக்குள்ள தானே இந்த மரண பயம் இருக்குது. உடனே அவள் முன்னால் வந்து நின்றாள். அதே நேரத்தில் இயேசு தொட்டார். அந்த மகளை அந்த பொல்லாத ஆவி அவளை விட்டு விலகினர். ஒரு பெரிய விடுதலை உண்டானது. அந்த தற்கொலை ஆவி போயிற்று, மரண ஆவி விலகினர், உடனே விடுதலை. அடுத்த முறை டாக்டர்கிட்ட போய் பரிசோதிக்க போனா 2 சிறுநீரகமும் சரியாக இயங்கி கொண்டிருக்கிறது. செத்த போன சிறுநீரகம் இயங்க ஆரம்பித்து விட்டது. அற்புதம்! ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாய் மரித்த போன சிறுநீரகத்தை செயல்பட வைத்தார். இன்றைக்கு அந்த மகள் ஊழியம் செய்கிறாள், இயேசுவை பற்றி எல்லாருக்கும் அறிவித்து கொண்டிருக்கிறாள். விடுதலை இன்றைக்கு உங்களுக்கு நடக்க போகிறது. எல்லாரும் எழுமி நில்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் எழுமி நில்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், விடுதலையின் நாள், பயத்திலிருந்து விடுதலை பெறுகிற நாள். பயப்படாதே, பயப்படாதே, உங்களுக்கு சமாதானம், உனக்கு சமாதானம். உன்னுடைய சமாதானத்தை பாதிக்கிற ஒரு பயம், 3 விதமான பயம். முதலாவது மனிதரை குறித்த பயம். யாரோ ஒரு மனிதரை குறித்த பயம் உங்களை பாதித்திருக்கிறார். கடன்காரர்கள், கடன் கொடுத்தவர்கள், அவங்களை குறித்த பயம். அதிகாரிகள் வந்து மிரட்டுறாங்க, பயமுறுத்துறாங்க, அவங்களை குறித்த பயம். பொல்லாத மனிதர்கள், பொறாமை கொண்ட மனிதர்கள், அவங்களை குறித்த பயம். உங்கள் வீட்டுக்குள்ளேயே சிலர் பண்ணுகிற பயங்கரங்கள், அவங்கள வந்துட்டாலே பயம். வீட்டுக்குள்ள சொந்தந்தான், குடும்பந்தான் பயம். பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க,
உங்களுக்கு விரோதமாக செய்கிற காரியம் ஒரு பயம். முதல்ல மனிதரை குறைத்த பயம். இந்த பயம்லாம் விலகணுமானா தைரியப்படுத்துகிற இயேசு உங்கள் கூட இருக்கணும். இயேசு உள்ளத்தில் இருந்தால் பயமெல்லாம் விலகும். முதல்ல அதுக்காகத்தான் ஜெபிக்க போகிறோம். மனுஷ பயம் எனக்குள்ளே இருக்குது. ஒரு மனிதரை குறித்த பயம் இருக்கிறது. இந்த மனிதர்கள் எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அவங்களை குறித்த பயம் வழக்கு போட்டிருக்கிறாங்க, எங்களை பயமுறுத்துகிறாங்க, எங்கள் சொத்தை எடுப்பேன்னு சொல்கிறாங்க, கொன்னுருவேன்னு சொல்கிறாங்க. ஒரு பயம், மனிதரை குறித்த பயம். இப்படி கஷ்டப்படுறவங்களுக்காக முதலாவது ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் கண்களை மூடி இயேசுவை நோக்கி பாருங்க. மனிதரை குறித்த பயம் எனக்கு இருக்குது, என் உள்ளத்தில் மனிதரை குறித்த ஒரு பயம் இருக்குது. அப்படி சொல்கிறவங்க மட்டும் வலதுகரம் உயர்த்துங்க. சொல்கிறவங்க மட்டும் வலதுகரம் உயர்த்துங்க. அதிகாரிகளை குறித்த பயம், மேல் அதிகாரிகளை குறித்த பயம், அரசாங்க அதிகாரிகளை குறித்த பயம், பொல்லாத மனிதர்களை குறித்த பயம், சிலர் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறதுனால உண்டாகிற பயம், மனுஷரை குறித்த பயம் இருக்குது. வலதுகரம் வைத்துக் கொள்ளுங்க. அப்படியே கண்களை மூடுங்க. இயேசுவே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். இயேசுவே, என் பயத்தை நீர் ஜெயித்து விட்டீர், சிலுவையிலே நீர் ஜெயித்து விட்டீர். இயேசுவே, இந்த பயத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும். நான் பயத்திலிருந்து விடுதலை தருவேன்னு சொன்னீங்களே, எனக்கு இன்றைக்கு விடுதலை வேண்டும். இந்த மனுஷரை குறித்த பயம் என்னை விட்டு விலக வேண்டும். மனுஷரை குறித்து நான் மரியாதை கொடுக்கணும், ஆனால் பயப்படக்கூடாது. மரியாதை கொடுக்கணும், பயப்படக்கூடாது. இந்த பயம் என்னை விட்டு விலகணும், பயம் என்னை விட்டு விலகணும். மனுஷரை குறித்த பயம், அதற்கு இயேசு உங்களுக்குள்ள வரணும். இயேசு உங்க கூட இருக்கணும். அவர் கூட இருந்துட்டா இந்த பயம் விலகும். இப்போ இருதயத்தில் கை வைங்க. உங்களுடைய வலது கரத்தை இருதயத்தில் வைங்க. அப்படியே ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிங்க. இயேசுவே, என் உள்ளத்தில் நீங்கள் வரணும், என் கூட நீங்கள் இருக்கணும், என் குடும்பத்தில் என் வாழ்க்கையில் நீங்கள் எப்பவுமே என் கூட இருக்கணும். இந்த பயம் என்னை விட்டு விலகணும். மனுஷரை குறித்த பயம் என்னை விட்டு விலகணும். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னீங்களே, அந்த அனுபவம் எனக்கு வேணும். நீங்கள் என் கூட இருக்கணும் ஆண்டவரே. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. இயேசுவே, என் கூட இருக்கணும். உயிர்த்தெழுந்த இயேசு என்னோடு கூட இருக்கணும். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. என் உள்ளத்தில் வாங்க, என் உள்ளத்தில் வாங்க, என் வாழ்க்கையில் நீங்கள் வாங்க. என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க, என் மீறுதலெல்லாம் மன்னிச்சிருங்க, என் தவறுகளையெல்லாம் மன்னிச்சிருங்க. ஆண்டவரே, என் பாவத்துக்காக வருத்தப்படுகிறேன், என் பாவத்திற்காக நான் துக்கப்படுகிறேன், என் பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறேன். என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க. என் உள்ளத்தில் வாங்க, என் உள்ளத்தில் வாங்க. இந்த மனுஷரை குறித்த பயம் என்னை விட்டு விலகட்டும். மனுஷரை குறித்த பயம் என்னை விட்டு விலகட்டும், விலகட்டும், விலகட்டும். இப்போ என் உள்ளத்தில் வாங்க. உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவுங்க. இயேசுவே, நீங்கள் எனக்கு வேணும். உள்ளத்தில் நீங்கள் வரணும். நான் பயப்படேன், கர்த்தர் எனக்கு துணை, கர்த்தர் எனக்கு சகாயம். நான் பயப்பட மாட்டேன். மனிதன் எனக்கு என்ன செய்வான் என்று நான் சொல்லணும். மனிதன் எனக்கு என்ன செய்வான் என்று நான் சொல்லணும். என் உள்ளத்தில் வாங்க ஆண்டவரே. இந்த பயம் விலகட்டும், மனிதருக்கு இந்த பயம் விலகட்டும். அநேகருடைய உள்ளத்துக்குள்ள மாற்றம் வருகிறாரு, உள்ளத்துக்குள்ள மாற்றம் வருகிறாரு. ஆண்டவருடைய பிரசன்னம் உள்ளத்துக்குள்ள இறங்குகிறாரு. அந்த பயம் விலகுகிறாரு. மனிதரை குறித்த பயம் விலகுகிறாரு. அது கண்ணியை வருவிக்கும். மனுஷ பயம் கண்ணியை வருவிக்கும். அது விலகுகிறது இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் விலகுகிறது, விலகுகிறது. இப்ப இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே, என் உள்ளத்தில் வந்துட்டதற்காய் ஸ்தோத்திரம், என் பாவத்தை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே, பயம் என்னை விட்டு விலகுகிறதற்காய் ஸ்தோத்திரம், மனுஷ பயம் விலகுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இனி எந்த மனிதரை குறித்து நான் பயப்படக்கூடாது, எந்த மனிதரை குறித்து பயப்படக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்படேன். மனிதன் எனக்கு என்ன செய்வான் என்று தைரியமா சொல்லணும். அந்த அனுபவத்தை தாரும், அந்த அனுபவத்தை தாரும். அநேகருடைய உள்ளத்துல உங்களுக்குள்ள ஒரு பயம் விலகி போனதை உணர்றீங்க. அந்த மனுஷ பயம் விலகுகிறார். காரணம், இயேசு உங்களுக்குள்ளே வந்து விட்டார். அதை நான் உணர்கிறேன். இப்போ இயேசுவை உள்ளத்தில் வந்ததையும் பயம் விலகுகிறதை உணர்கிறேன். அப்படி சொல்றவங்க கரம் வைத்துங்க, அப்படி சொல்றவங்க கரம் வைத்துங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க நல்லா. இயேசுவே, இந்த பயம் என்னை விட்டு விலகினதற்காக ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க.
சொல்லுங்க, என் உள்ளத்துல நீர் வந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், பயம் விலகி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான், இனி பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. அடுத்து ஒரு பயம், பிசாசினால் உண்டாகிற பயம், பில்லி சூனியத்தினால் உண்டாகிற பயம், மந்திரத்தினால் உண்டாகிற பயம், மரண பயம், மரண பயத்தை உண்டாக்குகிற காட்சிகள், மரண பயத்தை உண்டாக்குகிற சொப்பனங்கள், அசுத்தாவியின் கிரியைகள். சிலருடைய கண்ணுகளுக்கு முன்பாக சர்ப்பம் வந்து தோன்றுகிறாரு. உங்கள் கண் முன்னால் பாம்பு படையெடுத்து நிற்பதை போல தோன்றி அதனால் பயம், கண்ணை மூடுவதற்கு பயம். சிலருக்கு கண்ணை திறந்திருந்தாலும் அந்த உருவம் தெரியுது, பாம்பு உருவம், பயம். வீட்டுக்குள்ளே பாம்பு ஊறுவதை போல பார்க்க முடிகிறது கண்களில், படுக்கையில் பாம்பு வருவதை போல இருக்கிறது. மந்திரவாத பில்லி சூனியத்தினால் உண்டான பயம். சர்ப்பங்கள் தெரிகிறது, பாம்பு தெரிகிறது, சர்ப்பத்தின் ஆவி, ஏவப்பட்ட ஒரு ஆவி அது. அப்படி பாதிக்கப்பட்ட சில குடும்பங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. அந்த சொப்பனத்தில் சிலருக்கு சர்ப்பம் தெரிகிறார், சிலருக்கு அந்த சர்ப்பம் தெரிந்த உடனே கரு கலைந்து அந்த ஆசீர்வாதம் அழிந்து போகிறார். ஒரு சிலர்கள் உங்கள் உடம்புக்குள்ளே பாம்பு வந்து நெளிகிற மாதிரி ஒரு உணர்வு உண்டாகிறது, சர்ப்பத்தின் ஆவி. நிறைய பேர் அதை தாக்கி இருக்கிறாரு, அது பயத்துக்குள்ளேயே அநேகரை வைத்திருக்கிறாரு. செபிக்க முடியல, சந்தோஷமாக இருக்க முடியல, ராத்திரி தூங்க முடியல, அப்படி கஷ்டப்படுகிற பலர் இங்கே வந்திருக்கிறீங்க. இப்போ அந்த சர்ப்பத்தின் ஆவி விலக போகிறார். இந்த ஆவிகளை உங்களை விட்டு ஆண்டவர் அப்புறப்படுத்த போகிறார். அந்த கிரியைகள் அழிக்கப்பட போகிறார், சர்ப்பத்தின் கிரியைகள் அழிக்கப்பட போகிறார். சிலர் இரவில் பாம்பு அப்படியே உசுன்னு சத்தம் போடுற மாதிரி தெரியும், கண்ணை திறந்தா ஒன்றுமே இல்லை. அப்படியே சர்ப்பத்தின் கிரியை பல குடும்பத்தை பாழாக்குகிறார். இன்றைக்கு அவங்களுக்கு விடுதலையின் நாள், கர்த்தர் விடுதலை தரப்போகிறார். எங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது, என் கண்ணுக்கு தெரியுது, என் காதுக்கு கேட்குது, என்னால் எங்கள் வீட்டுக்குள்ளே இதெல்லாம் பார்க்க முடிகிறது, பயம். அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க மட்டும் வலதுகரம் வைத்துங்க. நிறைய பேர் இருக்குங்க, எனக்கு தெரியும். ஆவியானவர் சொல்லுகிறார், அது சர்ப்பத்தின் ஆவி. இப்போ அந்த ஆவி விலக போகிறார். தேங்க்யூ லார்ட். அவங்க மாத்திரம் முன்னால் வாங்க. இயேசுவின் நாமத்தினாலே என் ஆண்டவர் சொன்னார், நான் எழுந்தருளுவேன், நான் விடுதலை கொடுக்கும்படி எழுந்தருளுவேன். இயேசு வந்திருக்கிறார், இங்கே விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். ஜனங்களை விடுதலையாக்க, குடும்பங்களை விடுதலையாக்க, பொல்லாத சர்ப்பத்தின் ஆவியின் பிடியிலிருந்து விடுதலையாக்க இயேசு வந்திருக்கிறார். இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினாலே வெல்லக பொல்லாத பிசாசே, பொல்லாத சர்ப்பத்தின் கிரியைகள் எரியட்டும், பாம்பின் கிரியைகள் எரியட்டும், பொல்லாத ஆவிகள் அழியட்டும். விடுதலை, விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. Come out you devil. வெளியேறு பொல்லாத பிசாசே, வெளியேறு இயேசுவின் நாமத்தில். பயப்படுத்துகிற சர்ப்பத்தின் ஆவி விலகட்டும், விலகட்டும், விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். அவைகள் சுட்டரிக்கப்படட்டும், அவைகள் அழிக்கப்படட்டும். விடுதலை உண்டாகட்டும். Come out you devil. வெளியேறி போ இயேசுவின் நாமத்தில், வெளியேறி போ இயேசுவின் நாமத்தில். விடுதலை, விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ஜனங்கள் விடுதலை அடையட்டும், இயேசுவின் நாமத்தில் விடுதலை அடையட்டும், இயேசுவின் நாமத்தில் விடுதலை அடையட்டும். இயேசுவின் ரத்தத்தை மேல தெளிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாகட்டும். பொல்லாத சர்ப்பத்தின் கிரியைகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த பாம்பின் கிரியைகள் எரியட்டும், வலு சர்ப்பத்தின் கிரியைகள் எரியட்டும், அழியட்டும் இயேசுவின் நாமத்தில். முன்னால வந்து நிறைய பேர் விடுதலை பெற்றுக்கொண்டீங்க. உங்களை விட்டு ஒரு ஆவி வெளியேறி போச்சு, பாம்பு வெளியேறி போனதை உணர்ந்தீங்க. நல்ல மாற்றம். என்னை விட்டு அந்த ஆவி போச்சுது, அந்த சர்ப்பம் வெளியேறி போச்சுது, இப்போ நல்ல விடுதலை. அப்படி சொல்ற ஒரு 4 பேர் மேடைக்கு வாங்க. உங்கள் பேர் என்ன சிஸ்டர்? என் பேர் மல்லிகா. எனக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே பாம்பு அப்படி நிஜத்துலையும் தெரியும், அப்படியே என் மேலே அப்படியே ஒரு மாதிரியா இருக்கும். எப்போ பார்த்தாலும் பாம்பவே எனக்கு தெரியும். ஆனால் நானும் எத்தனையோ டைம் வந்திருக்கிறேன், எனக்கு அந்த இதே வந்தாலும் நான் அப்படி இதாகிடும். ஆனால் இப்போ தான் இந்த மாதிரி தான் கிட்ட வந்துட்டு ஜபிக்கும் பொழுது அப்படி வாய் வலி அப்படி நீள நீளமாக 3 கருப்பா 3 பாம்பு வெளியேறி போச்சு. 3 பாம்பு அப்படி எனக்கு பார்த்த உடனே அப்படி ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு எனக்கு. அப்படி
அப்படி கர்த்தருக்கு கொடியான கொடி 5 நன்றி. வருஷம் இருந்தது. ஆ. 5 வருஷமா ஒரு சர்ப்பத்தின் ஆவி அவங்களை வாதித்து கொண்ட பாம்பு உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி இன்னைக்கு ஜெபிக்கும் போது 3 சர்ப்பங்கள் பாம்புகள் வெளியே போனதை பார்த்துருக்குறாங்க. என் பேர் மார்த்தா, ராஜபாளையத்துலேருந்து வரேன். ஒரு 5 மாதமாகவே எனக்குள்ளே ஒரு மரண பயமும் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த வெளியில் நான் சொல்லாமல் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் நான் 2-3 வருஷமாக நான் ஜெபிக்கலை. இப்போ நான் ஜெபிக்கும் போது கண்ணை மூடனாலுமே ஜெபிச்சுன்னா வீட்டுக்குள்ளே வந்துட்டு யாராச்சும் வர மாதிரியே ஒரு பயம். படக்குன்னு முழிச்சிருவேன். முழிச்சிட்டு பயத்தோடு கண்ணை திறந்துக்கிட்டே ஜெபம் பண்ணுவேன். எசப்பா என்னால் கண்ணை மூடி ஜெபிக்க முடியல. என்ன நடந்துச்சு? இப்போ ஜெபிக்கும் போது என்னை விட்டு ஒரு ஆவி போனது. ஒரு ஆவி வெளியேறி போயிட்டு இம்மா வராது, விடுதலை பயம் எல்லாம் போயிட்டு இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you. என்னுடைய பேர் ஆல்வின். ஆல்வின். ஆமாம். எந்த ஊர் உங்களுக்கு? கன்னியாகுமரி பக்கம். கன்னியாகுமரி. டிப்ரெஷன்னா என்ன செய்யும்? அதிகமாக கோவப்படுறது, குழப்பமாக இருக்கு, இந்த மாதிரி இருந்தது. 2 வருடங்களாக இருந்தது. இப்போ நீங்கள் சொல்லும்போது இந்த மாதிரி குழப்பம் இருக்கவங்க முன்ன வந்து ஜபிங்கன்னு சொன்னீங்க. நான் நல்லா உருக்கமாக ஜபிச்சேன். அப்போ இயேசுனுடைய வல்லமை என்ன தொட்டதை நான் உணர்ந்தேன். ஆண்டவருடைய வல்லமை தொட்டு இப்போ விடுதலை ஆயிட்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறீங்க. காட் பிளஸ் யூ. டிப்ரெஷன்ல இருந்து விடுதலை. கறந்துட்டுங்க இயேசுவுக்கு. சொப்னா, எந்த ஊர்? சித்தூர். சித்தூர். என்ன பிரச்சனை? எனக்கு 8 மாதம் முன்னாடி ஒரு சர்ப்பம் வந்து அப்படியே கண்ணு முன்னே நின்றுச்சு. சர்ப்பம். அதனால எப்போவுமே நான் எதுங்கன்னா போனால் கூட அதே ஞாபகமாக இருக்கும், ரொம்ப பயமாக இருக்கும். இங்கே வந்து நீங்கள் சொல்லும்போது இந்த மாதிரி ஆவி நேற்று இங்கே வந்தப்போ கூட இது அதுதான் தமிழ்ச்சி. எனக்கு ரொம்ப பாரமாக இருந்துச்சு. இங்கே வந்தப்போ ஜபிக்கப்போ எனக்கு ஏதோ ஒரு இது போகிற மாதிரி இருந்துச்சு. உங்களை விட்டு போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். நல்ல சந்தோஷம். ஆமென். எந்த ஊர் உங்களுக்கு? மதுரை. மதுரை. மதுரையிலேருந்து வரேன். 20 வருஷமா? 20 வருஷமா எனக்கு இந்த பாம்புன்னா ஒரு பயம். இந்த வார்த்தையை சொன்னாலே கத்திருவேன், அழுதுருவேன், நைட்டெல்லாம் பயம். இப்போ எனக்கு இங்கே உட்காந்துருக்கமோ உடம்புல இருந்து என்னமோ ஒரு மாதிரி கூச்சமாக இறங்கின மாதிரி இருந்துச்சு. ஜெபம் பண்ண நான் வந்து 3 நாள் ஆச்சு. நான் ஜெபம் பண்ண எனக்கு இன்னைக்கு ஒரு மாதிரி உடம்புல ஓடுன மாதிரி இருந்துச்சு. அப்படியே எனக்கு அந்த பயம் போயிருச்சு. ஐயா சொல்ல எனக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. 20 வருஷமா இந்த சர்ப்பத்தின் ஆவி விலகிட்டு கறந்துட்டுங்க இயேசுவுக்கு. ஆமென். விடுதலை. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. என் பேர் நதியா. நாங்கள் வேலூர் மாவட்டம் பாகாயத்துலேருந்து வரோம். எனக்கு வந்து ஒரு 20-25 வருஷமாக வந்து இந்த சர்ப்பத்தின் இது இருந்துச்சு. எப்படின்னா நான் நைட்டில் தூங்குறப்பெல்லாம் பாம்பு கடிக்கிற மாதிரி, ஏதாவது பாம்பு கீழே இருக்குமா அப்படின்னு ஒரு மாதிரி பார்ப்பேன். கம்பல்சரி நான் பெட் கீழெல்லாம் அப்படி ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் எங்கெங்கேயோ போனேன், ஆனால் விடுதலை கிடைக்கவே இல்லை. எல்லா இடத்துலையும் உருண்டு பெறல்டுவேன். ஆனால் இப்போ வந்து முன்னாடி வாங்க அப்படின்னு ஐயா சொன்ன உடனே நான் முன்னாடி வந்தது மட்டும் தான் தெரியும். எப்படி விழுந்து பிறண்டேன் எனக்கு தெரியல. அதுக்கு பிறகு நான் ரொம்ப அலக்கழிச்ச பிறகு நான் யாரோ என் தலைமையில கை வச்சாங்க. அதுக்கப்புறம் நான் ரிலீஃப் ஆனேன். நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன். நல்ல விடுதலை. 20 வருஷமா இருந்த சர்ப்பத்தின் போராட்ட விடுதலை எல்லாம் கறந்துட்டு இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. ஃபிட்ஸ் வியாதி எவ்வளோ நாளைக்கு ஒருக்கா வரும்? 4 இயர்ஸ்க்கு மேலேங்க பிரதர். நான் இப்போ வீட்டிலேருந்து கிளம்பும் போதும் கூடி அம்மாட்ட நான் இங்கே ப்ரேயருக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேங்க. எந்த ஊர் உங்களுக்கு? எந்த ஊர்? நாங்கள் மேட்டுப்பாளையம் பிரதர். மேட்டுப்பாளையம். சரி. நான் இங்கே ப்ரேயருக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்தேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இப்போ இங்கே முன்னாடி வந்து ப்ரேயர் பண்ணும்போது அண்ணன் தலையில் கை வச்சு ப்ரேயர் பண்ணும்போது ஏதோ உடம்புல இருந்து ரிலீஃப் ஆன மாதிரி போயிட்டு விடுதலை. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் ஆர்டின் பகுதியிலேருந்து வந்திருக்கிறோம். போன வருஷம் வந்தோம். கர்த்தர் இந்த வருஷத்துல எங்களை கொண்டு வந்தார். நான் கடையில் வியாபாரம் தள்ளுவண்டியில் கடை வச்சு வியாபாரம் செய்கிறேன். வியாபாரம் முடிச்சுட்டு சாயந்தரத்தில் போய் தைரியமாக சுவிசேஷம் சொல்லுவேன் ஆண்டவரை பற்றி. அதுக்கப்புறம் தைரியமாக யாரை பற்றியும் பயப்பட மாட்டேன். ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறான்னு போய் தைரியமாக செய்வேன். இதை பார்த்து சாத்தான் என் மகன் மூலியமாக வந்து என்னை பலவீனப்படுத்தி அவங்க மூலியமாக என்னை பயமுறுத்தி ஒடுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 1 வருஷமாக சர்பாவி ஐயா சொன்னது போல் வீட்டில் நைட்டு 1 மணிக்கு எழுந்துச்சி பாத்ரூம் வருவேன். ஒரு உருவம் வந்து சைடு வாங்கி போவோம். அதே போல் மாடி மேலே போயிட்டு ஜெபம் பண்ணுவேன். அந்த சர்பாவி சத்தம் கேட்கும். எங்கள் வீட்டம்மாக்கிட்ட சொல்லுவேன். அவங்க நம்பவே மாட்டாங்க. அதை எதை சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அப்போ இன்றைக்கி ஐயா இன்னும் துடிஞ்சு ஜெயிச்சு விசுவாசிக்கும் போது அந்த ஆவி நான் இன்னும் விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் ஐயா இன்னும் பயங்கரமாக ஜெபம் பண்ணுவோம். ஒரு வல்லமை இறங்கி அந்த ஆவி ஆண்டவருக்கு வணங்கி நான் இனி விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கருப்பு உருவம் அந்த ஆவி வெளியே போயிடுச்சு. ஆமென். ஆமென். எல்லாம் கறந்துட்டுங்க. பொல்லாத சர்ப்பத்தின் ஆவி விலகிட்டு. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.
என் பேர் ரபேகா, நான் ஆம்பூர்லேருந்து வரேன். கடந்த 2 வாரமாக நான் வந்து பில்லிய சுனி கட்டால் பாதிக்கப்பட்டிருந்தேன். எங்கெங்கேயோ கூப்பிட்டு போய் ப்ரேயர் பண்ணாங்க, எங்கேயுமே வந்து செட் ஆகலை. நான் என்னையே அறியாமல் நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியாது. நைட்டில் நிம்மதியாக தூங்க முடியாது. கருப்பு உருவம் வந்து ஏதோ பயம்படுத்துகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து எனக்கு கடவுள் எனக்கு வந்து சுருக்கத்தை கொடுத்துருக்காது, அதுக்காக நன்றி. விடுதலை ஆயிடுச்சு. ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார். கரந்தட்டுங்க இயேசுவுக்கு. God bless you. 27 வருஷம். உங்களுக்கு எந்த ஊருமா? சோலிங்கன். இது எந்த டிஸ்ட்ரிக்ட்? அரக்கோணம் பக்கம். சோலிங்க. சரி, என்ன செய்ய 27 வருஷம்? 27 வருஷமா நான் எல்லா கூட்டத்துக்கும் போய் கலந்து கொண்டு வந்தேன். அதே மாதிரி ஆடும், வெளியே போகும், திருப்பம் டச் ஆகும், இதேபடி இருந்தது. எனக்கும் மன கஷ்டமாகவே இருந்தது. இந்த இதுக்கு நான் இந்த கூட்டத்துக்கு கலந்துக்கும் போது நான் ஏனாதானமாக தான் வந்தேன். எல்லா இடத்துலையும் நம்ம அதே தானே வெக்கப்பட்டு போவோம், இந்த இடத்துலையும் அப்படியே தான் இருப்போம்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லும் போது சரி நம்மளுக்காக ஏதாச்சும் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏங்கிட்டு இருந்தேன். அப்போது நீங்கள் சொன்னீங்க முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாமல் எங்களுக்காக ஜெபிச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆனது. சரி நான் முன்னாடி வந்து திருப்பி முட்டி போட்டு ஜபிக்கும் போது எனக்குள்ளே திருப்பி அதே மாதிரி ஆட்டம் கொடுத்துச்சு. நானும் ஏசப்பா நான் இது ஆடிக்கொண்டே இருக்கிறேன், இதே மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்குள்ள ஒரு கருப்பாக இருக்கிற எஃபெக்ட் வெளியே போயிட்டு இப்போ ஃபீல் பண்ணது உணர்ந்தேன். ஆமாம், 27 வருஷமா அந்த ஆவி வெளியேறி போயிட்டு விடுதலை எல்லாம் கறந்துட்டுங்க. God bless you. God bless you. கவனிங்க, நிறைய பேருக்கு விடுதலை. இப்போ நிறைய பேருக்கு எதிர்காலத்தை குறித்த பயம், அதில் வியாதி. இந்த வியாதி வந்துட்டு டாக்டர்ஸ் வந்து இதை சுகமாக்க முடியாதுன்றாங்க, சாகு வரைக்கும் மாத்திரை சாப்பிடணும்னு சொல்கிறாங்க, இது எப்படி ஆகுன்னு சொல்ல முடியாதுன்றாங்க. 10 வருஷம் 15 வருஷம் மருந்து சாப்பிட்டு சுகமே ஆகலை, அந்த வாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ பயம், இந்த வியாதி போகாதோ, செத்துருவனோ, சாகு வரைக்கும் இந்த வியாதியோடு தான் இருக்கணுமோ, சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கு, இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கு, கர்ப்பப்பையில் பாதிப்பு வந்திருக்குது, அல்லது ஏதோ ஒரு லங்ஸில் பாதிப்பு வந்திருக்குது, என் லங்ஸில், அதனால் ஒரு மரண பயம். ஒரு உறுப்பை பாதிக்கப்பட்டதுனால உங்களுடைய மரண பயம். உங்களுடைய கண்ணு சிலருக்கு பாதிக்கப்பட்டு கண் தெரியாமல் போயிட்டு, லங்ஸு, லிவர், ஹார்ட்டு, அல்லது உங்களுடைய சிறுநீரகம், உங்களுடைய கர்ப்பப்பை, இதை மாற்றணுன்றாங்க, சுகமாகாதுன்றாங்க. இந்த மாதிரி பாதிப்புக்குள்ளாகி அதனால ஒரு மரண பயம், நான் எவ்வளோ நாள் வாழ போகிறேன்னு தெரியாது. இப்படி வந்திருக்கிறவங்க சிலர் இருக்கிறீங்க. அவங்க கை வைத்துங்க. உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்குது, லங்ஸு, லிவர், கிட்னி, அல்லது உங்களுடைய ஜீரண உறுப்பு, அல்லது உங்களுடைய எலும்பு, முழங்கால் எலும்பு அப்படி பாதிக்கப்பட்டிருக்குது. அதனால நடக்க முடியல, சுவாசிக்க முடியல, தூங்க முடியல, மரண பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வியாதி அப்படி ஒரு கொடிய நோய் பாதிக்கப்பட்டுட்டேன்னு இருக்கிறவங்க மட்டும் கரம் வைத்தங்க, முன்னால் வாங்க. இன்றைக்கு இயேசு உங்களுக்கு சுகம் தரப்போகிறா. நீங்கள் சுகமாகி மகிழ்ச்சியோடு செல்ல போகிறீங்க. அவங்க மாத்திர முன்னால் வாங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். பயம் இது உங்களை பயப்படுத்திக்கிட்டே இருக்குது. இந்த வியாதி, இந்த பலவீனம் உங்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்குது. நீ செத்து போயிடுவ, இந்த வியாதியில் நீ மறிச்சிருவ, இந்த வியாதி சுகமாக்க முடியாது அப்படிலாம் சொல்லி பயம். அதிலிருந்து ஆண்டவர் விடுதலை தரப்போகிறார். இப்போ அற்புதம் நடக்க போகிறது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே என்னை தொடும், இயேசுவே எனக்கு விடுதலை தாரும், இயேசுவே எனக்கு சுகம் தாரும். இப்போ அற்புதம் நடக்க ஆரம்பித்து விட்டது. தேங்க்யூ லார்ட். ஆண்டவருடைய வல்லமை தொடுவதாக. பொல்லாத கேன்சர் வியாதி விலகட்டும், பொல்லாத கேன்சர் வியாதி மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் கட்டிகள் மறையட்டும், கேன்சர் வியாதி மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவர் அதை எடுத்து போடுவீராக. டிபி வியாதிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் நுரையீரலில் சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் லிவர்ல சுகம் உண்டாகட்டும், கல்லீரல் சுகம் அடையட்டும், அந்த கற்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். சிறுநீரகத்தில் சுகம் உண்டாகட்டும், சிறுநீரக கற்கள் மறையட்டும், சிறுநீரகத்தில் இருக்கிற வலிகள் விலகட்டும். இப்பொழுது சிறுநீரகம் செயல்படுவதாக. பாதிக்கப்பட்ட சிறுநீரகம் செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தில். எலும்புகளில் சுகம் உண்டாகட்டும், நரம்புகளில் சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். பாதிக்கப்பட்ட கண்கள் சுகம் அடைவதாக, குருட்டு கண்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. குருட்டு கண்கள் திறக்கப்படுவதாக.
இயேசுவின் நாமத்தினாலே செவிட்டு ஆவிகள் வெளியேறுவதாக, செவிட்டு காதுகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். நடக்க முடியாத கால்கள் பலன் கொள்ளட்டும். ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறதற்காய் நன்றி. எல்லாரும் வலதுகரம் வைத்தங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், என்னை குணமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு விடுதலை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே சகல வியாதிகளும் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே மரண கட்டுகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பாதிக்கப்பட்ட உறுப்புகள் புதிதாய் மாறுவதாக. இப்பொழுதே மாறுவதாக, உடனே மாறுவதாக. சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. இயேசுவின் நாமம். ஆமென். எத்தனை பேர் சுகம் பெற்றீங்க? கரம் வைத்தனுங்க. எனக்கு சுகம் கிடைச்சிருக்குது, விடுதலை கிடைச்சிருக்கு, கட்டி மறைஞ்சிருக்குது, அற்புத சுகம் பெற்றுக்கொண்டேன் சொல்றவங்க அப்படியே மேடைக்கு வாங்க. ஒரு 4-5 பேர் சீக்கிரம் வாங்க. என்ன பிரச்சனை? 3 வருஷமா எனக்கு காயில் வந்து இப்போ செத்து பழிச்சு ஒரே ப்ரெஷர் 200 தாண்டி ப்ரெஷர். அந்த ப்ரெஷர் வந்து மண்டையெல்லாம் பிடுங்கும். இதுக்கு மேலே என்ன பண்ணுதுன்னே தெரியாது. என்ன தலைக்குள்ள ஏதோ பண்ற மாதிரி? ஆமாம், விடிய தூக்கம் வராது. எப்பவுமே அப்படி இருக்குமா? நைட்டில் போது வரைக்கும் நல்லா இருப்பேன். சரி. நைட்டில் படுத்தா ஒரே பயம், ஒரே பயம் ஆவி. இப்போ என்ன நடந்தது? இப்போ வந்து காலையிலேருந்து இன்னும் நான் மாத்திரை போடல, ப்ரேயர்ல இருக்கிறேன். ஒரு சோர்வு இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ வந்து அந்த பயம் இல்லை, சுகமாற்றத்தை உணர்றீங்க. 3 வருஷமா இந்த வியாதி பிரச்சனை, பிரஷர் பிரச்சனை மறைந்துட்டு கறந்துட்டு இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. என்ன செய்யும்? இந்த ஸ்கின் ப்ராப்ளம் 1.5 வருஷமா எனக்கு இருந்துச்சு. 1.5 வருஷமா? என்ன செய்யும்? தோல் தடிமனாகி வெடிச்சிடும். நான் வந்து குக்கு, நான் ஹோட்டல் வச்சிட்ருக்கேன். என்னால் வேலை பார்க்க முடியாது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது வந்து போன மாதம் நான் வந்தபோது என் கையோட இருந்துச்சு. ஆமாம், இன்னும் இருக்குல்ல, இப்படி தான் இருக்கும், வெடிச்சிரும். நடக்கவே வேலை செய்யவே முடியாது. எனக்கு அதுலேருந்து சுகம் கிடைச்சது. ஏஸ்பா எனக்கு சுகம். எப்போ சுகம் கிடைச்சது? கண்டினியூவாக மருந்து போட்ட மாதிரியே இன்னைக்கு வரும்போது எல்லாம் துப்புரவா காலி ஆயிட்டு. இன்னைக்கு தான் இப்போதான் சுகமாச்சு. மொத்தமா ஒரு மாசமா போன மாசம் ஆண்டவர் தொட்டார். இங்கே வந்திருந்த ப்ரேயருக்கு போன மாசம் இங்க வந்து ஜெபிக்க போது ஆண்டவர் தொட்டார். இந்த 1 மாசத்துக்குள்ள எல்லாமே மாறிடுச்சு. எல்லாமே சுத்தமா துப்புரவா பாருங்க. இந்த கையில வெடிப்பா இருக்குமா எல்லாம் இப்ப புது கையாய் மாறி விட்டாரு. கடந்த மாசம் வந்து ஜெபிக்கும் போது இதெல்லாம் தோலெல்லாம் வெடித்து அதை போட்டோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறார். இப்ப எல்லாம் புது கையாய் மாறி விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வந்து மருந்தே கிடைக்காது இதுக்கு மருந்தே கிடையாது. இது வந்து ஆட்டோஇம்யூன் டிசீஸ். இதுக்கு நீங்க கம்மியாக்க முடியுமே, மருந்து போட்டு குணமே ஆக்க முடியாது எந்த காலத்திலயும். ஆனா இயேசு சுகமாக்கிட்டாரு. உங்க பேர் என்ன? ராஜன், பிரியாராஜன். எந்த ஊரு? திருநெல்வேலி, மும்பைல இருந்து வந்திருக்கேன். பாருங்க எவ்வளவு பெரிய அற்புதம். இந்த கையில உள்ள சரும வியாதி சுகமே ஆகாதான் டாக்டர் சொன்னாரு. அந்த ஆண்டவர் புது கையா மாத்திட்டார். கரமுக்கு தட்டுங்க இயேசுவுக்கு. ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ். எந்த ஊர் உங்களுக்கு? சிவாசியா. சிவகாசி. எவ்வளவு காலமா அந்த பிரச்சனை? ஒரு 4 வருஷம் அந்த பிரச்சனை. 4 வருஷமா? ஆமா, இருதய நோய் எக்கச்சக்க வந்துருச்சு. நடக்க முடியாது, இழப்பு வந்துருச்சு. இப்ப என்ன நடந்தது? எல்லாம் சரியா போச்சியா? எல்லாம் சரியா? நல்லா நடந்து காமிங்க, வேகமா நடங்க. இப்படி நடக்க முடியாதா? 4 வருஷமா இந்த ஐயா சிவகாசில இருந்து வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி என்னால் நடக்க முடியாது. இப்போ இன்னைக்கு ஆண்டவர் தொட்டு குணமாக்கி நல்லா நடக்க வச்சுட்டார். எல்லாம் கறந்துட்டு. 6 வருஷமா எனக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம். மாத்திரை எடுத்துகிட்டு தான் இருக்கேன். நான் உபவாச நாட்கள் எடுக்க மாட்டேன். ஆனால் வந்து இந்த கால் வந்து ரொம்ப வீங்கிருச்சு. எனக்குள்ளே ஒரு பயத்தோடு தான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து வந்தப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி வந்தேன். இன்றைக்கி காலையில் வந்து ஒரு 3:50 போல் என் காலை வந்து ஒரு பலமான ஒரு கயிறை போட்டு கட்டின்னு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. இந்த கால் இந்த காலையும் வந்து காலையில யாரோ திடீர்னு ஒரு 3:50க்கு ஒரு பலமா ஏதோ ஒரு நல்ல கயிறை கொண்டு வந்து இறுக்கி கட்டின மாதிரி ஆயிடுச்சு. அதே மாரி நான் செபத்தில் இங்கே வந்து உட்காந்துருந்தேன், அழுதுட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். இப்போ செபிக்கும் போதே இந்த காலில் ஒரு வலி இந்த இடத்துல கொடுத்து இந்த இடத்துல இருந்த அந்த என் காலை பலமா கட்டியிருந்த அந்த கட்டு வந்து இப்போ அறுக்கப்பட்டது. இப்போ நல்ல விடுதலையோடு இருக்கிறீங்க. கால் நல்ல சுகமாயிட்டு. கட்டப்பட்டு இந்த காலை கட்ட அவிழ்த்துட்டார். காட் பிளஸ் யூ. போங்க. 3 வருஷமா ஒரே சளி ப்ராப்ளமாக இருக்கும். நான் தேசத்துக்காக ஜெயிப்பேன். 3 வருஷம் என்னால் ஜெபிக்க முடியல. உண்மையாக உட்காந்து போய் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி முடியாது. வலிக்கும், கால் வலிக்கும், மூச்சு திணறல் ஏற்படும், சளி தொண்டையெல்லாம் ஒரு சளியாக இருக்கும். இதுமாரிக்க ப்ராப்ளமாக இருந்துச்சு. இன்றைக்கி இங்கே வந்தோடனே என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரே நான்
நான் எதுக்கு என்னை கூப்பிட்றீங்க, நான் இங்கே வர்றதாவே இல்லை. ஆண்டவர் இன்னைக்கு என்னையே கூப்பிட்றீங்கன்னு, உனக்கு நான் விடுதலை கொடுக்க கூப்பிட்றேன், உன்னை நான் ஆசீர்வதிக்க கூப்பிட்றேன், நீ கிளம்புனாரு. நான் இங்கே வந்த பிறகு முடிச்சோம். திருச்சிராப்பள்ளி மேட்டுப்பாளையம், திருவாரூர் மாவட்டம். மேட்டுப்பாளையத்தம். இப்போ சரியாயிட்டு? இப்போ சரியாயிட்டு. 3 வருஷமா இருந்து. 3 வருஷமா இருந்துச்சு. உங்கள் பேர் என்ன? கிருஷ்ணமூர்த்தி. 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 3 வருஷமா அந்த வியாதியை கத்தர் மாத்திட்டார். எல்லாம் கறந்துட்டுங்க. ஆண்டவர் வர விருப்பம் இல்லையா? ஆண்டவர் சொன்னி வா நமக்கு விடுதலை கொடுப்பார் சொல்லியே கூட்டிட்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. 6 மாசமா இந்த காது இந்த சைட்லேயே வலிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த கழுத்து வரல, இந்த இடம்லாம் வலிக்கும். அப்படியே லேசாக வலிக்கும், அப்படியே வலிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகே. அதை வலி இப்போ நேற்று காலையிலேருந்து வந்து வந்ததுலேருந்து வலி எல்லாமே இருக்குது. நைஸாக இருந்தது. இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்லையே. சோமாயிட்டா? சோமாயிடுச்சு. சோமாயிட்டு எல்லாம் கறந்துட்டுங்க. ஆண்டவர் 3 வருஷமா அந்த வலியை மாத்திட்டார். காட் பிளஸ் யூ. My name is Jacob David. My leg was not okay. Quite okay. Now I can walk. இது மாதிரி நடக்க முடியாதான்? பாருங்க எவ்வளோ கம்பீரமாக நடக்கிறாங்க. கால் முழங்கால எலும்பு தொட்டு ஆண்டவர் குணமாக்கி நடக்க வச்சிட்டார். எல்லாம் கறந்துட்டு இயேசுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. I cannot speak correctly. Now I am able to speak with the full power. Amen. 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 God bless you. God bless you. Amen. 5 மாசமா நான் இறந்துடணுன்ட்டு அப்பப்போ எனக்கு மனசுக்குள்ளே தோணினே இருக்கும். பெரியம்மா சொன்னாங்க, வா ஒரு முறை வந்து அங்கே கூடாரத்துக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி உனக்கு அற்புதம் நடக்குன்ட்டு. ட்ரெயினில் வர வரைக்குமே எனக்கு இங்கே வரத்துக்கு கூட பிடிக்கவே இல்லை. ஏசப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் இறந்துடணும், ட்ரெயினில் நின்று இருக்கும்போது கூட இறந்துடணும், குச்சிடு அப்படின்ட்டு எனக்குள்ளே தோணினே இருந்துச்சு. நான் அப்படியே எழுந்து பின்னாடி பக்கம் போயிட்டு கொஞ்சம் 5 நிமிஷம் நின்றுட்டு உள்ளே போயிட்டேன். இங்கே வந்து நான் பார்க்கில் படுத்துன்னு இருந்தேன். எனக்கு ரொம்ப துக்கமாக இருந்துச்சு. ஏசப்பா நான் எப்படி தான் வாழ போகிறேன்னு எனக்கே தெரியல. அந்த மரணாவி எனக்குள்ளே வந்துனே இருக்குது, எனக்கு விடுதலை ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு அங்கே வந்து நான் லாஸ்ட்டில் உட்காந்துருந்தேன். பாஸ்டப்பா வந்த உடனே பயப்படாது இருங்க, இன்றைக்கி உங்களுக்கு எல்லா விடுதலை கிடைக்கும்னு சொன்னார். அந்த நான் விசுவாசித்தேன். எனக்கு பயமே போயிடுமா இன்றைக்கி அப்படின்ட்டு நான் நம்பிக்கினேன். அங்கே வந்து ப்ரேயர் பண்ணிக்க நின்றுனே இருந்தேன். எனக்கு ஏசப்பா ஒரு விதமாக அபிஷேகத்தினால நிரப்பும் போது என்னையும் அறியாமல் நான் என்ன பண்ணேன்ட்டு எனக்கே தெரியல. ஒரு பயம் என்னை விட்டு நீங்கிடுச்சு. நான் தெளிவாக இருக்கிறேன். இப்போ தெளிவாயிட்டுங்க. எல்லாம் கறந்துட்டுங்க. வரும்போது கூட பயம், நான் எப்படி வாழ போகிறேன், ட்ரெயினில் இருந்து குறிச்சிடலாமான்லாம் நினச்சிருக்காங்க. ஆண்டவருக்கு நல்ல விடுதலை. எந்த ஊர் உங்களுக்கு? பெங்களூர் ஐயா. பெங்களூர். காட் பிளஸ் யூ. போங்க. அல்லேலூயா. கவனிங்க. அடுத்து சிலருடைய உள்ளத்தில் எதிர்காலத்தை குறித்த பயம் இல்லை, வேலையை குறித்த பயம். வேலை எனக்கு இல்லை, நிரந்தர வருமானம் இல்லை, எப்படி வாழ போகிறேன். உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை கத்தர் தரப்போகிறார். வருமானத்துக்கு ஒரு வழியை கத்தர் உண்டாக்க போகிறார். நான் படித்து முடிச்சிட்டேன், வேலை இல்லை, தொழில் இல்லை, வருமானமே வழியே இல்லை, அதனால் என் குடும்பத்தை நடத்துறது கஷ்டம், அது என்னை பயப்படுத்துகிறது அப்படி சொல்கிறவங்க கரமொய்த்துங்க. கரமொய்த்துங்க. வேலை இல்லை, பிஸ்னஸ் இல்லை, வருமானத்துக்கு வழி இல்லை, அப்படி நிறைய பேர் அப்படி இருக்கிறீங்க. இன்றைக்கி கரமொயத்தி என்ன வேலை கொடுத்தாலும் செய்வீங்களா? என்ன வேலை கொடுத்தாலும் நான் அதை சந்தோஷமாக செய்வேன் ஆண்டவரே. அது சின்ன வேலையாக இருந்தாலும் செய்யணும். நீங்கள் உண்மையாக இருந்தால் படிப்படியாக கத்தரை உயர்த்தி மேலே கொண்டு வருவார். ஆனால் ஆரம்பத்தில் என்ன வேலை கொடுத்தாலும் செய்யணும். கரமொய்த்துங்க. கரமொய்த்து ஆண்டவரே வருமானத்துக்கு எனக்கு வழி உண்டாக்குங்க, எனக்கு ஒரு வேலை வேணும், எனக்கு ஒரு பிஸ்னஸ் வேணும், என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன், என்ன தொழிலாக இருந்தாலும் உண்மையாக செய்வேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு வழி திறக்க போகிறார். தகப்பனே, கரமொய்த்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வேலைக்கான வழிகளை திறப்பீராக, தொழிலுக்கான வழிகளை திறப்பீராக, அவருடைய வருமானத்திற்கு நீர் வழி உண்டாக்கி கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல ஒரு வேலையை கொடுத்து ஆசீர்வதியும், நல்ல ஒரு தொழிலை கொடுத்து ஆசீர்வதியும். இந்த பிள்ளைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, வேலையிலே உண்மையும் உத்தமாய் இருக்கவும், கர்த்தருக்கு பயந்து ஊழி வேலைகளை செய்யவும் கர்த்தர் கிருபை கொடுத்து ஆசீர்வதியும். ஒரு வழி திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். வேலைக்கான ஒரு வாசல் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆசீர்வதியும். ஆமேன். ஆண்டவர் உங்களுக்கான வழிகளை திறப்பார், நல்ல வேலையை கொடுப்பார். ஆமேன் சொல்லுங்க. இவ்வளோ சம்பளத்தில் தான் போவேன் அப்படி சொல்லக்கூடாது. என்ன கிடைச்சாலும் செய்ய ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். திருமண காரியம் தடைப்பட்டு நிற்கிற பிள்ளைகளுடைய திருமண காரியம் அது வாய்க்கணும். கற்பத்தின் ஆசீர்வாதம்
அது கிடைக்காததுனால உள்ளத்தில் பயம், கலக்கம், நிறைய வேதனை, நிந்தை, திருமணம், குழந்தை பாக்கியம் இல்லை, கடன் பிரச்சனை, கடன்காரங்க வந்து வந்து நிற்கிறாங்க, பயமாக இருக்குது, அதுலேருந்து ஒரு விடுதலை வேணும், வறுமை நீங்கணும். அப்படி சொல்கிறவங்க மட்டும் வலதுகரம் வைத்துங்க. இவைகளுக்காக கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. இப்போ ஜெபம் பண்ணணும். இயேசுவே, பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. இயேசுவே, கற்பத்தின் ஆசீர்வாதத்தை அருளி செய்யுங்க. இயேசுவே, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க. இயேசுவே, வறுமையிலிருந்து விடுதலை கொடுங்க. இயேசுவே, என்னை பயப்படுத்துகிற எல்லா காரியமும் விலகட்டும். எதிர்காலத்தை குறித்த பயம் விலகட்டும். என் கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதமான வழிகளை திறப்பீர். நீர் என்னை ஆசீர்வதிப்பீர். நீர் எங்களுக்கு உதவி செய்வீர். நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே, இந்த பிள்ளைகளுக்கான வழிகள் திறக்கப்படட்டும். திருமண காரியத்தை வாய்க்க பண்ணும். தடைகள் எல்லாம் விலகட்டும். கற்பத்தின் ஆசீர்வாதத்தை அருளி மகிழ பண்ணும். குழந்தை செல்வத்தை அருளி செய்வீராக. ஆண்டவரை, வீடு கட்டுகிற காரியத்தை வாய்க்க பண்ணும். காரியத்தை வாய்க்க பண்ணி கர்த்தர் ஆசீர்வதியும். கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். குழந்தை செல்வத்தை அருளி கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தருடைய கரம் தொட்டு ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவங்க என்ன நன்மையை கேட்கிறார்களோ, எந்த எதிர்பார்ப்போடு ஜெபிக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் அந்த அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்போம். கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் கரமயத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு விடுதலை கொடுக்க இறங்கி வந்ததற்காக ஸ்தோத்திரம். பயத்திலிருந்து விடுதலை தந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். நல்லா தொடுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பயத்திலிருந்து விடுதலை கொடுத்தீர், அற்புதங்களை செய்து விட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உடைய பாதுகாப்புகள் ஒப்பு கொடுக்கிறேன். இனி எந்த பயமும் இந்த பிள்ளைகளை தொடக்கூடாது. எந்த பயமும் உடைய உள்ளத்திலே வரக்கூடாது. ஆண்டவர் தொடர்ந்து துணை நிற்பீராக. தைரியப்படுத்தி நடத்தும், ஆசீர்வதித்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். திறப்பின் வாசல் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்ட அனைவரும் தங்களுக்குள் காணப்பட்ட பயத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொண்டு உயிர்த்தெழுந்த இயேசு அருளிய தெய்வீக சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் திரும்பி சென்றனர். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalamavadi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.